Good morning, sir. Good morning. Good morning, sir. Good morning. Good morning. Good morning, sir. Good morning. Good morning, sir. Good morning. Good morning, everyone. All right. Start பண்ணிக்கலாம் நம்ம 7 o'clock ஆயிடுச்சு. We'll get started. Let's get started. வீடியோக்கு வாங்க. Everyone should be there in the video. இந்த முக்கியமான ஒரு கிளாஸ் இது. We will see எவ்வளவு தூரம் நம்ம போறோம் அப்படின்னு. இதுக்கு முன்னாடி 2 கிளாஸும் நம்ம ஸ்பீக்கிங் இன்ஃபேக்ட் 3 different classes கொடுப்போம் ஸ்பீக்கிங்ல. This is the 4th class. அகைன் இது ஒரு முக்கியமான கிளாஸ். அந்த கொஞ்சம் ஒரு ஆங்கிள் பார்க்குறப்ப ஈஸியா இருக்கும், ஒரு இதுல வந்து ப்ராபப்ளி சேலஞ்சிங்கா கூட இருக்கலாம். பட் லெட் அஸ் see. இது ஒரு ஸ்டோரி தான் நம்ம பார்க்க போறோம். என்ன நடக்குதுங்கிறது இந்த 5 பிக்சர்ல சொல்லணும். பார்த்துட்டு ஃபர்ஸ்ட் தமிழ்ல வெறும் ஒரு வாக்கியம் இல்லைன்னா மேக்சிமம் 2 சென்டென்சஸ் தான் ஒரு பிக்சருக்கு, அதுக்கு மேல சொல்லக்கூடாது. ரெண்டுமே சின்ன சென்டென்ஸா இருக்கணும். நீங்க ஃபர்ஸ்ட் புரிஞ்சுங்க என்ன நடக்குதுன்னு. ஈரோடு மணிகண்டன், நீங்க இந்த 5 பிக்சர் 1 2 3 4 பார்த்தீங்களா? 1 2 3 4 5 இது என்ன ஸ்டோரிங்கிறத சொல்லுங்க. ஒண்ணு ஒரு வாக்கியம் சொன்னா போதும். நீங்க தமிழ்ல ஆரம்பிக்கலாம், நம்ம இங்கிலீஷ்ல முடிச்சுக்கலாம். இது ஃபேமிலியோட உட்காந்து சாப்பிட்றாங்க சார் ஃபர்ஸ்ட் பிக்சரு. சார் ரெண்டாவது பிக்சர் வந்து ஏதோ பர்த்டே ஏதாவது மேரேஜ் கூட இருக்கலாம், ஏதாவது கிஃப்ட் கொடுக்குறாங்க. மூணாவது வந்து பேண்ட் வாசிக்கிறாங்க, டான்ஸ் ஆடுறாங்க. நாலாவது பேண்ட் மட்டும் வாசிக்கிறாங்க. அஞ்சாவது வந்து ஒரே சத்தமா இருக்க மாட்டேங்குது, சரி காதை முடிக்கிறாங்க. வெரி குட், வெரி குட். இதை நீங்க ஓவராலா சொல்லிட்டீங்க. இப்ப இதுல ஒரு ஸ்டோரி இருக்கு, நம்ம பார்க்கலாம். சூர்யா இந்த 5 பிக்சரையும் பார்த்துட்டு அப்படியே ஒவ்வொரு பிக்சரா அந்த ஆர்டர்ல சொல்லுங்க, என்ன நீங்க கண்டுபிடிச்சுங்க. They are eating the cake. Okay. They are opening the gift. Okay. They play drums. Okay. He plays drums. Okay. They in sound place. Okay. இப்ப நம்ம இங்கிலீஷ்ல பேசுறப்ப ஏதோ கொஞ்சம் ஏதோ ஒண்ணு பண்ண முடியுது, ரைட்? ஃபுல்லா கன்வே பண்ண முடியல. அதுக்கு காரணம் வந்து தமிழ்ல நம்ம பார்க்கலாம் சூர்யா எந்த அளவு அது புரிஞ்சிருக்காருன்னு. சூர்யா ஃபர்ஸ்ட் இதுல என்ன நடக்குது? கேக் கட் பண்ணி சாப்பிடுறாங்க. கேக் எதுக்காக கட் பண்ணுவாங்க? பர்த்டேக்கு. ஓகே, பர்த்டே இருக்குதா? ஓகே. நம்பர் 2ல யாரு பர்த்டே பாயா இருக்க வாய்ப்பு இருக்கு? நம்பர் 2ல போட்டோ நம்பர் 2, பிக்சர் நம்பர் 2. சின்ன பையன். எந்த சின்ன பையன்? மொத்தம் 2-3 பேர் இருக்காங்க சின்ன பசங்க இதுல. யோசிக்கிற மாதிரி இருக்கு. யோசிக்கிற மாதிரி இருக்க பையனுக்கு என்ன பண்ணுது? செகண்ட் பிக்சர்ல என்ன நடக்குது? கிஃப்ட் கொடுக்குறாங்க அவனுக்கு. யாரு கொடுக்குறா? 3 பேரு கொடுக்குறாங்க. சரி, அது என்ன ஆக்சுவலா இவன் என்ன யோசிக்கிறான்? இந்த பையன் என்ன யோசிக்கிறான்? அது என்ன இருக்குன்னு யோசிக்கிறான். வெரி குட். நம்பர் 3 என்ன நடக்குது? நம்பர் 3 அவன் ட்ரம்ஸ் ப்ளே பண்றான். இந்த ட்ரம்ஸ் என்னவா? எங்க இருந்து வருது அந்த ட்ரம்ஸ்? அந்த கிஃப்ட்ல இருந்து வருது. அந்த கிஃப்ட ஓபன் பண்ணி பாக்குறாங்க, ரைட்? ஓபன் பண்ணா ட்ரம்ஸ் இருக்குது. அந்த கீழே குழந்தை முதற்கொண்டு சிரிச்சிட்டு இருக்கு, பாத்தீங்களா? ஆமா சார். ஓகே, நம்பர் 4 பாருங்க. நம்பர் 4 என்ன நடக்குது? அத வாசிக்கிறாங்க.
அவன் வாசிக்கிறான். அங்க டைம் என்ன போட்டிருக்காங்க? என்ன டைம் இருக்குதுங்க? அந்த டைம் என்னங்க? 8 o'clock. அதுக்கு முன்னாடி பிக்சர்ல டைம் என்னங்க? அப்போ 6. 6:10 6:10 ஆமா சார். 6:10 கிட்டத்தட்ட 2 மணி நேரமா வாசிக்கிறானா? இப்ப 5வது பிக்சர்ல என்ன நடக்குதுங்க? சவுண்டு தாங்க முடியாம காதை பத்திக்கிறாங்க. எதனால சவுண்ட் வருதுங்க? அவரு அந்த சின்ன பையன் ட்ரம்ஸ் வாசிக்கும் போது. எத்தனை மணிக்குங்க அது? எத்தனை மணிக்கு இது நடக்குது? 10 o'clock. 10 o'clock. ஓகே 10 தான் நினைக்கிறேன். 10 இருக்கட்டும். எத்தனை மணி நேரம் அப்ப வாசிக்கிறான்? எத்தனை மணி நேரமா வாசிச்சுட்டு இருக்காங்க? 2 hours. 4 hours. 4 hours. ஆல்மோஸ்ட் 4 hours. ஓகே. இப்ப 5th பிக்சர்ல என்ன ஆக்சுவலா நடக்குதுங்க? 4 மணி நேரமா வாசிச்சுட்டு இருந்தேன். அதனால என்ன ஆகுதுங்க? அதான் சவுண்ட் தாங்க முடியாம காதை பத்திக்கிறாங்க. சரி. முத பிக்சர்ல குழந்தை எப்படி இருக்குது? குழந்தைய தூக்கி வச்சிருக்காங்க. குழந்தை எப்படி ஃபீல் பண்ணுது? பாக்க எப்படி இருக்கு? ஹாப்பியா இருக்கு. ஹாப்பியா இருக்கு. 2வது பிக்சர்ல குழந்தை எப்படி இருக்குங்க? கீழே தவந்துட்டு இருக்கு. அது முகம் எப்படி இருக்குது? சேடா இருக்கு. சேடா இருக்கா? டயர்டா இருக்கு. அதுவும் ரொம்ப இதாதான் பாக்குது ஆச்சரியத்தோட. பிக்சர் நம்பர் 3ல குழந்தை எப்படி இருக்குங்க? ஜாலியா தான் இருக்குது. ஜாலியா இருக்க மாதிரி தான் தெரியுது. பிக்சர் நம்பர் 4ல குழந்தைய காணும். பிக்சர் நம்பர் 5ல எப்படி இருக்குங்க குழந்தை? அழுகுது. அழுகுது. ஓகே. ஒரு சின்ன பிக்சரா இருக்கிறது. நிறைய விஷயம் நம்மளால பார்க்க முடியுது. அந்த டைம் பார்க்க முடியுது. எல்லாமே பார்க்க முடியுது. ரைட். சோ முதல் பிக்சர்ல இருக்கிறது நாய்க்குட்டியா பூனை குட்டிங்களா? பூனை குட்டி. ரைட். வெரி குட். இப்ப நிறைய விஷயம் அதுல பார்க்க முடியுது. பலூன்லாம் ஃபர்ஸ்ட் பிக்சர்ல இருக்கு. எல்லாம் இருக்கு. ஒரே சென்டென்ஸ் சொல்றது கூட கஷ்டம். எத்தனை வேணாலும் சொல்லலாம். எத்தனை சென்டென்ஸ் வேணாலும் சொல்லலாம். அந்த மாதிரி இருக்கு இல்லைங்களா? ஆல் ரைட். வெரி குட் சூர்யா. குட் ஜாப். பார்க்கலாம். வெரி குட் வெரி குட். பிரியங்கா நீங்க வீடியோ ஆன் பண்ணுங்க. ஆல் ரைட். எல்லாம் நோட்ஸ் எடுக்கணும். நோட்ஸ் எடுத்துக்கணும் முக்கியம். இது மாதிரி ஏகப்பட்டது பிக்சர்ஸ் இருக்கும். நீங்க கிரியேட்டிவா திங்க் பண்ணணும். இது வந்து பார்க்க சிம்பிளா இருக்கும். நான் நிறைய எல்லா ஆடியோவும் நான் கேட்கிறேன். நமக்கு வந்து இஸ்ல ப்ராப்ளம் வருது. இஸ் வாஸ் வேற, டூ டஸ் டிட், ஹாவ் ஹாஸ் ஹேட்ல ப்ராப்ளம் வருது. நான் பாக்குறேன். ஒவ்வொரு வார்த்தையுமே நீங்க இது பண்றதை நான் பார்த்துருவேன். நானு அதுல தப்பு வரக்கூடாதுங்கிறது தான் மெயின். அதுல தப்பு இல்லைன்னா இங்கிலீஷ் உங்களுக்கு வந்துருச்சு, அவ்வளவுதான். ஒரு நாளைக்கு 5 வார்த்தை படிக்கிறேன், 10 வார்த்தை படிக்கிறேன், அதெல்லாம் தேவையே இல்லை. ஏன் தெரியுங்களா? மொத்தமே 400-500 வார்த்தையை வச்சுட்டு நீங்க இங்கிலீஷை முடிச்சிடலாம். நீங்க டெய்லி படிக்கணும்னு அவசியம் இல்லை. அந்த 400-500 வார்த்தையில 80% 90% ஆல்ரெடி உங்களுக்கு இப்பயே தெரியும். என்ன தெரியல, என்ன கஷ்டமா இருக்கு உங்களுக்கு அப்படின்னா, வாக்கிய அமைப்புல, அடிப்படையான வாக்கிய அமைப்புல ஹீக்கு அப்புறம் ஹேஸ் தான் வரும். இல்ல ஹேட் வந்துடும். பாஸ்ட் டென்ஸ்ல ஹேட் வரும், பிரசன்ட்ல ஹேஸ் வரும். எந்த காரணத்துக்கு மட்டும் ஹீக்கு அப்புறம் ஹாவ் வராது. ஹீக்கு அப்புறம் எந்த காரணத்துக்கு மட்டும் வராது. இது வந்து ரூல். இந்த ரூலை நீங்க தெர்மோடைனமிக்ஸ் ரூல் இது. இந்த ரூலை நீங்க வந்து இதே பண்ண முடியாது. ஏன்னு கேள்வியை கேட்க முடியாது. எதுக்கு ஹீக்கு ஹேவ் வராதுன்னு கேட்க முடியாது. அவன் போகிறாள்னு நீங்க சொல்ல முடியுமா? அவன் போகிறான்னு தான் சொல்ல முடியும். ரூல் இது தமிழ்ல. அவன் போகிறாள்னு சொல்ல முடியாது. இல்ல அவள் போகிறான்னு சொல்ல முடியுமா? சொல்ல முடியாது. அதேதான் அது. ஹீக்கு அப்புறம் எந்த காரணத்துக்கு மட்டும் ஹேவ் வரக்கூடாது. ரைட். அப்புறம் வந்து இப்ப 2 இருக்கு. 2 விஷயம். 2 டாக்ஸ்னா 6 தான் வரணும். 1 டாக்னா இஸ் தான் வரணும். ஐனா ஆம் தான் வரணும். வீனா 6 தான் வரணும். அதான் முதல் கிளாஸ்ல இருந்து நம்ம சொல்லிட்டு இருக்கோம். நம்ம அதை வந்து பாத்துக்கணும். ரொம்ப சிம்பிளா அகலக்காலே வைக்க வேணாம். ஒவ்வொரு பிக்சருக்கும் இதுல ரொம்ப சிம்பிளா ஒரு சென்டென்ஸ் சொல்லணும். பிரியங்கா வந்து சொல்லுவாங்க, ஏதாவது ஒண்ணுன்னா தமிழ்ல டவுட்னா ஒரு வாட்டி தமிழ்ல சொல்லி பார்த்துங்க, அப்புறம் இங்கிலீஷ்ல சொல்லுங்க. நமக்கு வேண்டியது இந்த முக்கியமான இந்த 25 வார்த்தையில தப்பு பண்ணக்கூடாது. நீங்க பெரிய வார்த்தையில வேற எதுவும் தப்பு பண்ண வேண்டியதுனால பெரிய வார்த்தையில பெருசா யூஸ் பண்ண மாட்டோம். ரெகுலரா நம்ம பேசுறதுல எந்த தப்பும் வரக்கூடாது. பிரியங்கா வந்து முதல் பிக்சர்ல சொல்லுவாங்க,
ஒரே வாக்கியத்துல சொல்லணும்னா தமிழ்ல என்ன சொல்வீங்க? முத பிக்சர். சாப்பிட்டு கொண்டிருக்கிறார்கள். ஓகே, சாப்பிட்டு கொண்டு இருக்கிறார்கள். அப்படியே இங்கிலீஷ்ல அதை மட்டும் சொல்லுங்க. They are eating. In the அவ்வளவுதான். They are first eating. picture, அவ்வளவுதான். they are eating. They are eating. Eating cake. வேற என்னமோ பண்றாங்களே, சாப்பிடுறது மட்டும் இல்ல, வெறும் கேக்கு இதெல்லாம் இருக்கா, என்னமோ பண்றாங்களே, என்ன சொல்றாங்க, என்ன பண்றாங்க? தமிழ்ல சொல்லுங்க. ஷேர் சாப்பிடுறது பண்ணிக்கிறாங்க. மட்டும் இல்ல. சொல்லுங்க. ஷேர் பண்ணிக்கிறாங்களா சார்? ஷேர் பண்ணிக்கிறாங்க. வேற என்ன பண்றாங்க? கேக் வெட்டுறாங்க. கேக் வெட்டுறதுக்கு எதுக்கு என்ன பண்ணுவாங்க? கேக் எதுக்கு வெட்டுவாங்க? பர்த்டே. They are celebrating. ஏதோ ஒண்ணு கொண்டாடுறாங்க. பர்த்டேவா இருக்கலாம், என்ன பின்னாடி போக நமக்கு நல்லாவே தெரிஞ்சிடும். ரைட்? They are celebrating. முடிச்சு போச்சு. In the first picture, the family is celebrating. In the first picture, they are celebrating. நோட் பண்ணிக்கலாமா? அப்படியே ஒரு சிம்பிளா நோட் பண்ணிக்க. வேற எதுவுமே பண்ண வேண்டாம். வெறும் 4-5 வார்த்தை தான். ரொம்ப சிம்பிளா. ஏன்னா அகல கால் வச்சோம்னா தப்பு வர்றதுக்கு அதிகமா இருக்கு, வாய்ப்பு இருக்கு. ஃபர்ஸ்ட் பேசிக்ஸை ஸ்ட்ராங் பண்ணிட்டு அதுக்கப்புறம் பெருசா பண்ணுவோம். பிரியங்காலாம் அருமையா ஆடியோ கட் பண்ணிருக்காங்க. பிரமாதம். ரொம்ப சூப்பரான விஷயம் இதெல்லாம். நான் முன்னாடி சொன்ன மாதிரிதான் ரொம்ப சூப்பரா பண்ணிருக்காங்க. அது மாதிரி சூர்யா வந்து அருமையா பண்ணிருக்காரு. ஒவ்வொரு பிக்சரா பண்ணிருக்காரு. பேசிக்கா சில மிஸ்டேக்ஸ் இருக்கும், அது எல்லாருக்கும் வர்றதுதான். ஆனா அந்த ஆட்டிடியூடு ரொம்ப முக்கியம். அப்படி காலைல அப்படி பார்த்தோன்னே வரணும். அது வந்து நமக்கு வந்து போய் இத்தனை பிக்சர் நம்ம பண்ணிடணும் அப்படின்னு. ரொம்ப சூப்பர். பிரகாஷ் எல்லாம் பிரமாதப்படுத்திருக்காரு. ரொம்ப அருமையா பண்ணியிருக்காரு. எல்லாம் பேசிக் மிஸ்டேக்ஸ் வர்றதுதான். அது வந்து ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை, அது பண்ணிக்கலாம். ஆனா அந்த கேம்ல இருந்துகிட்டே இருக்கும். அடுத்த 30 நாள்னா அடுத்த 30 நாள் அந்த 1 மணி நேரம்னா வீட்டுல அந்த 1 மணி நேரம் ஒர்க் பண்ணிடணும். நீங்க அந்த ஒர்க் பண்ணதான் வரும். அது அப்படியே எக்ஸ்பிரஸ் பண்ணதான் வரும். நல்லா தேவி மேம் வந்து ட்ரை பண்ணியிருக்காங்க 2-3 பிக்சர். ஆனா ஃபுல்லா கம்ப்ளீட் பண்ணல, ஆனா பண்ணியிருக்காங்க. ரொம்ப அப்ரிஷியேட் பண்ணணும். ரொம்ப 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 முக்கியமானது. இந்த பிக்சர்ல நீங்க பாத்தீங்கன்னா ஒரே சென்டென்ஸ் தான். The family is celebrating. ஃபேமிலின்னு வர்றப்ப இஸ் வரும். They are celebrating. தேன்னு வர்றப்ப ஆர் வந்துடும். ரெண்டுமே நீங்க எழுதிக்கலாம். தப்பே இல்லை. ரொம்ப சிம்பிளா அப்படியே the family is celebrating the birthday. The family is celebrating the birthday. Birthday விட்டா கூட the family is celebrating. Number 2, பிரியங்கா என்ன நடக்குது ஒரே வாக்கியத்துல சொல்லுங்க. தமிழ்ல ஃபர்ஸ்ட் சொல்லுங்க, அப்புறம் உடனே இங்கிலீஷ்ல மாத்திக்கலாம். கிஃப்ட் கொடுக்க, இந்த பர்த்டே பாய்க்கு வந்து கிஃப்ட் கொடுக்குறாங்க சார். அவ்வளவுதான். அவ்வளவு சிம்பிளா பண்ணா போதும். சோ யார் கொடுக்குறா? ஃப்ரெண்ட்ஸ்னு வச்சுக்கலாமா? ஃப்ரெண்ட்ஸ்னு வச்சுக்கலாமா? இப்ப சொல்லுங்க. ஃப்ரெண்ட்ஸ் பர்த்டே பாய்க்கு கிஃப்ட் கொடுக்குறாங்க. இதை மட்டும் சொல்லுங்க. இதை மட்டும் அப்படியே இங்கிலீஷ்ல கொண்டு வாங்க, தப்பு இல்லாம சொல்லுங்க. They are providing gift to the friends. The friends போடுங்க. வேணாம். ஃப்ரெண்ட்ஸ் 2-3 ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க. the friends போடுங்க. the friends. The right picture. இருங்க. ஒரே ஒரு நிமிஷம். the friendsக்கு அப்புறம் என்ன வார்த்தை வரும்? ஆர் சப்போர்ட்டிங். ஆர் சப்போர்ட்டிங் மெயினும். சப்போர்ட்டிங் வந்து எடுக்காம விட்டுறக்கூடாது. சப்போர்ட்டிங் தான் காலத்தை குறிக்கும். எதிராளிக்கு புரியாம போயிடும் எந்த நேரம்னு. குறிப்பா நேட்டிவ் ஸ்பீக்கர்ஸ்ட நீங்க பேசுறப்ப சப்போர்ட்டிங்க விட்டுறக்கூடாது. தமிழ்நாட்டுல நம்ம சப்போர்ட்டிங்க விட்டுட்டே இருப்போம். அவங்களுக்கு எந்த காலம்னு தெரியாம போயிடும். எஸ் பிரியங்கா. The friends are providing gift to him. Are giving gift to the birthday boy. Are giving அப்படி அருமையா சொல்லுங்க. The friends are providing. பெரிய வார்த்தை யூஸ் பண்ணுவாங்க. giving னே சொல்லுங்க. The friends are giving a gift. என்ன gift நமக்கு தெரியாது. அப்ப a gift to the birthday boy. அவ்வளவுதான். சிம்பிளா எழுதுங்க. அப்படியே ரெக்கார்ட் அப்படியே பதிவு பண்ணுங்க. எழுதுங்க. அப்பதான் நீங்க வீட்டுல போய் திருப்பி பாக்குறப்ப அது தெரியும். அது அந்த 2 சொன்னாரு, ஏன்னு சொன்னாரு, இதுக்கெல்லாம் அர்த்தம் இருக்கு. நீங்க திருப்பி படிக்க இதெல்லாம் வந்துடும். 2 எழுதுங்க. The friends are giving a gift to the birthday boy. முன்னாடி சொன்னதுல தேங்கிறது இங்க வரும். நம்பர் 3 பிரியங்கா. நம்பர் 3 gift கொடுத்தோன்னா அந்த பையன் ரொம்ப என்ஜாய் பண்றான் அந்த கிஃப்ட பார்த்துட்டு. கிஃப்ட என்ன பண்றாங்க? இந்த குட்டி வந்து கீழே வந்து ஏதோ பண்ணிட்டு இருக்க. கிஃப்ட என்ன பண்றாங்க? இவங்க நம்பர் 2ல வந்து கிஃப்ட பத்தி யோசிக்கிறாங்கல்ல, என்ன கிஃப்டா இருக்கும்லாம் யோசிக்கிறாங்க. ரைட்? இவங்க எல்லாருமே ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்குமே ஜாலியா இருக்கு. இவ என்ன பேரண்ட்ஸும் சரி ஒரு மாதிரி பாக்குறாங்க. ரைட், என்ன கிஃப்டா இருக்கும்னு. இங்க நம்பர் 3 என்ன நடக்குது? ஓபன் பண்ணிட்டாங்க சார். ஓபன் பண்ணோன்னு என்னவா இருக்கு?
ட்ரம்ஸ் இருக்கு அதுல. ட்ரம்ஸா இருக்கு. ட்ரம்ஸ் வந்தோடனே எப்படி எப்படி ரியாக்ட் பண்றான்? என்ஜாய் பண்றாங்க அதை பார்த்துட்டு. பயங்கர என்ஜாய் பண்றான். ஆஹா நமக்கு வேணும் அப்படின்னு நினைச்சது வந்துருச்சேன்னு. இப்ப நீங்க ஒரே வாக்கியம் 2 வாக்கியம்னாலும் பரவாயில்ல, ஆங்கிலத்துல சொல்லுங்க. இந்த நம்பர் 3 வந்து எப்படி சொல்லுங்க? ஆனா சிம்பிளா இருக்கணும். அகலக்கால் வைத்து விடக்கூடாது. ஒரு சப்ஜெக்ட், ஒரு வேர்ப், ஒரு ஆப்ஜெக்ட், அவ்வளவுதான். ரொம்ப சிம்பிளா போயிடும். he is நீங்க சும்மா சொல்லுங்க. நீங்க அப்படியே தமிழ்ல சொன்னீங்க பாத்தீங்களா? ஓபன் பண்ணி பாக்குறான், ட்ரம்ஸ் இருக்குது, சந்தோஷப்படுறான். 3 வாக்கியமா சிம்பிளா சொன்னாலும் கவலை இல்ல, சொல்லலாம். ஆனா அப்படியே உடைச்சிடுங்க, உடைச்சு சிம்பிள் ஆக்கிடுங்க. சிம்பிள் ஆக்கிட்டு அப்படியே கொண்டு போங்க. 3 வார்த்தை சொன்னாலும் பரவாயில்ல, தப்பா மட்டும் இருக்க கூடாது. he is opening the gift box. பாருங்க, he is opening the gift. he is opening the gift ரொம்ப சிம்பிளா. பாருங்க, he is opening the gift, தப்பே இல்லை. பாருங்க, ஈக்கு அப்புறம் he is opening the gift. அடுத்தது, after that he will see பண்ணலாமா? the he is opening the gift அப்படியே வச்சுட்டு he opens the gift ன்னு அடுத்தாப்புல ஒரு லைன் எழுது. he open, நீங்க எழுதுங்க, சொல்றேன் நான். he opens the gift. அப்ப வர்றப்ப என்ன ஆகும் பாத்தீங்களா? அவன் நம்ம அப்படியே டிஸ்கிரைப் பண்றோம். அவன் கிஃப்ட ஓபன் பண்றான். ஓபன் பண்ணிட்டு இருக்கான்னு நம்ம சொல்லல, ஓபன் பண்றான்னு he opens the gift. அப்ப ஒரு 3 ஆக்ஷனை கொண்டு வரோம். அப்புறம் பாருங்க, he opens the gift. அதுக்கப்புறம் அதே சென்டென்ஸ்க்கு வாங்க, அடுத்த சென்டென்ஸ்க்கு வாங்க, அதே பிக்சர்ல அதே மாதிரி சிம்பிளா போடுங்க. ஓபன் பண்ணோன்னு என்ன பண்றாங்க? he அப்படியே போட்டு he sees the drums. பாருங்க, she sees the drums. ட்ரம்ஸ பாக்குறான். ஓபன் பண்ணோன்னு ட்ரம்ஸ பாக்குறான். அப்புறம் என்னங்க? he பாருங்க, he is happy. அவ்வளவுதான். ரொம்ப he is happy, சந்தோஷப்படுறானா? எவ்வளவு சிம்பிளா போட்ட பாருங்க, he is happy. பிரியங்கா, அந்த 3 வாக்கியத்தையும் சொல்லுங்க சிம்பிள் பிரசன்ட்ல. he opens the gift. he opens the gift. he opens the gift. அருமை. அடுத்தது, he see the he sees தப்பண்ட கூடாது, அங்க தப்பண்ட கூடாது. he sees the drums. அப்புறம் he is happy. he is happy. பாருங்க, வாவ், 3 வாக்கியம் பிரமாதமா பண்ணிருக்கோம். சிம்பிள் வாக்கியம் இல்ல, சிம்பிளா தெரிஞ்சாலும் கரெக்டா பண்ணிருக்கோம். பாருங்க, இதான் முக்கியம். he opens a gift, he sees the drums, he is happy. வாவ். இதுக்கப்புறம் நீங்க என்ன வேணாலும் போட்டுக்கலாம், ஆட் பண்ணிக்கலாம், போன வரலாம். அது முக்கியம் இல்ல, கோர் தான் முக்கியம். சூப்பர். நான் பிரியங்கா 4, பிக்சர் நம்பர் 4 தமிழ்ல சொல்லுங்க, என்ன நடக்குதுன்னு. நல்லா பாருங்க, டைம் வாசிச்சு எல்லாமே வாசிச்சுக்கிட்டு இருக்கு. அந்த பையன் வாசிச்சுட்டு இருக்காங்க சார். வாசிச்சுட்டு இருக்கான். அப்புறம் என்ன நடக்குதுங்க? என்ன மாதிரி சிம்பிள் எல்லாம் போட்டிருக்காங்க? வாசிச்சுட்டு இருக்கான். அப்புறம் என்னங்க? பையன் வாசிச்சுட்டு இருக்கான். அப்புறம் he is playing drums. he is playing. அருமை. he is playing. அப்புறம் என்ன பாக்குறீங்க அந்த பிக்சர்ல? இன்னொன்னு ஏதாவது சொல்லுங்க. இந்த இடம் இந்த பாருங்க, இதெல்லாம் போட்டிருக்காங்க பாருங்க. அந்த சவுண்ட் தமிழ்ல சொல்லுங்க, என்னவா இருக்கு? ஒலி. எனக்கு தமிழ்ல வாக்கியமா சொல்லுங்க, என்னவா இருக்கு? அவங்க விளையாடுறது. அவன் வாசிக்கிறான். அவன் வாசிச்சதுக்கு அப்புறம் என்ன நடக்குது? வாசிக்கிறதுனால ஒலி கேக்குது சார். சத்தமா இருக்குது, சத்தம் கேக்குது இல்லையா? சத்தம் கேக்குது, காது மூடுறாங்க. இந்த இடம் பிக்சர் நம்பர் 4லயே இருக்கும். சரி, பிரியங்கா வந்து 2 சொன்னாங்க. அவன் வாசிக்கிறான், சத்தமா இருக்கு. இப்ப சொல்லுங்க, அந்த 2 வாக்கியத்தையும் அழகா சொல்லுங்க, சிம்பிளா சொல்லணும். அவன் வாசிக்கிறான். he is playing drums. he is playing the drums. அடுத்தது, but very noisy. it is very noisy. பாருங்க, it is very noisy. அழகா எழுதுங்க. he plays the drums. he is playing னு சொல்லலாம், தப்பு இல்ல. he plays the drums னாலும் தப்பு இல்ல, படத்தை பார்த்து சொல்றோம். அவன் வாசிக்கிறாங்க. he plays the drums. plays, plays விளையாடுறதுல வாசிக்கிறது. he plays the drums. பிளேக்கு வந்து நாடகம்னு ஒரு மீனிங் இருக்கு, பிளேக்கு வந்து விளையாடுறதுன்னு ஒரு மீனிங் இருக்கு, பிளேக்கு வந்து இயக்கிறதுங்கிற ஒரு 3 மீனிங் இருக்கு. பிளேன்னா நாடகம், இன்னொரு பிளேன்னா இயக்கிறது, இன்னொரு பிளேன்னாக்கா விளையாடுறது. இங்க வந்து இயக்குறான். சரிங்களா? பிரியங்கா தெரியுதுங்களா? 3 மீனிங் இருக்கு. சோ ஆங்கிலம் அதனுடைய முகத்தை காட்டிக்கொண்டே இருக்கும். கவிதை முகத்தை காட்டிக்கொண்டே இருக்கும்.
ஒரே வார்த்தைக்கு 3 மீனிங், 4 மீனிங், 5 மீனிங், 6 மீனிங்லாம் இருக்கும். ஆனா ரொம்ப அடிப்படையான மீனிங் மட்டும் நமக்கு தெரிஞ்சுக்கிட்டா ஃபர்ஸ்ட் போதும். இப்ப அந்த 2 வாக்கியத்தையும் பிரியங்கா சொல்லுங்க. 2 வாக்கியத்தையும் சொல்லுங்க. He's playing drums. Playing the drums. That drums. ஏன்னா முன்னாடியே இன்ட்ரோடியூஸ் பண்ணாங்க ட்ரம் முன்னாடியே இன்ட்ரோடியூஸ் பண்ணிட்டாங்க. அப்ப that drums. He is playing the drums. அப்புறம் It's very noisy. It is very nice. சூப்பர் சூப்பர். அப்படியே மூவ் பண்ணுங்க. பிக்சர் நம்பர் 5 மூவ் பண்ணுங்க. எல்லாரும் நோட்ஸ் எடுத்துக்கணும். ஏன்னா தவறு வந்து வேர்ப்ல தான் பண்ணுவீங்க. சப்போர்ட்டிங் இல்ல மெயின் வேர்ப்ல. அது நம்பர் 5 வந்து ரொம்ப முக்கியமா. நம்பர் 5 வந்து நீங்க தெளிவா இருக்கணும். நம்பர் 5 வந்து தெளிவா இருக்கணுங்க. என்ன நடக்குது அப்படிங்கிறது தெரியணும். 6 மணில இருந்து 10 மணியும் ஆயிடுச்சு. அவங்க இன்னும் வாசிச்சுட்டு தான் இருக்காங்க. அதனால வந்து அந்த குழந்தை அழுதுகிட்டு இருக்கு. அவங்க பேரண்ட்ஸ் வந்து காதை மூடிட்டு உட்கார்ந்துருக்காங்க. காரணம் என்ன? ரொம்ப சத்தமா இருக்கிறதுனால. ரொம்ப சத்தமா இருக்கு. இப்ப அழகா இப்ப சொல்லிடலாம். 2-3 இதை சொல்லுங்க. நம்பர் 1 ஆங்கில வாக்கியம் 3 வார்த்தை இருந்தா போதும். நமக்கு வெளியே சப்ஜெக்ட் வேணும், ஆப்ஜெக்ட் வேணும், ஒரு வேர்ப் வந்து தப்பு இல்லாம வேணும். From 6 o'clock to 10 o'clock. He's playing. Very good. ஒண்ணே ஒண்ணு மட்டும் நமக்கு தெரியும். The present perfect continuous. He has been playing. வாசிச்சுக்கிட்டே இருக்கான். அருமையான கிராமர் நம்ம கத்துக்கிட்டோம் கிளாஸ் நம்பர் 3ல கத்துக்கிட்டு அப்படியே இறக்கிடுறீங்க. He has been playing. He has been playing. அப்படியே இறக்கலாமா? பண்ணிக்கலாமா? அது மட்டும் பண்ணிக்கீங்க. All right, next. So அடுத்தது 2வது வாக்கியம் சொல்லுங்க. The child is crying. அவ்வளவுதான். என்ன அருமையா சொல்லணும். அவ்வளவுதான். The child is crying. அவங்க 2 பேரும் எப்படி ரியாக்ட் பண்றாங்க? That time our the parents are not happy. போடலாமா? சும்மா போடுங்க. The parents are not happy. அவளுக்கு வந்து அந்த ஓபன் பண்றப்ப the boy is happy. The parents are not happy. நல்ல ரொம்ப சிம்பிளா. அப்புறம் நல்லா பாருங்க. It is getting late. அருமையா எழுதுங்க. It is getting late. இது வந்து நீங்க அடிக்கடி இந்த கெட்டிங்கிற வார்த்தையை யூஸ் பண்ணிக்கிட்டே இருப்பீங்க வெவ்வேறு இடத்துல. அதனால ரொம்ப it is getting லேட் ஆயிட்டே இருக்குது. He has been playing. அவன் வந்து வாசிச்சுக்கிட்டே இருக்கான். The child is crying. குழந்தை அழுவுது. The parents are not happy. அவங்களுக்கு பாருங்க, முகத்துல பாருங்க, 2 பேரும் முகத்துலயும் the parents are not happy. ரொம்ப சிம்பிளா அந்த எமோஷன் எடுத்து வந்திருக்கோம். ரொம்ப சிம்பிளான வேர்ட்ஸ்ல யூஸ் பண்ணிருக்கோம். இப்ப பிரியங்கா பிக்சர் நம்பர் 1, 2, 3, 4, 5 வந்து அப்படியே படிப்பாங்க. ஆங்கிலத்தில் மட்டும் அப்படியே சொல்லுவாங்க. அப்படியே மூவ் ஆகிட்டே இருப்பாங்க. 1, 2, 3, 4, 5 மூவ் ஆகிட்டே இருப்பாங்க. In the first picture they are eating. ஒண்ணு பண்ணலாமா? இந்த ஃபர்ஸ்ட் பிக்சர்னே சொல்லாம 1, 2, 3, 4, 5 அப்படியே சொல்லணும். நம்ம நோட்ஸ் எடுத்ததுல அப்படியே முழு வாக்கியமா சொல்லணும். பிக்சர் 1, 2, 3 எல்லாம் சொல்லவே வேணாம். அப்படியே மூவ் ஆகிட்டே இருக்கணும். பிக்சர் 1 சொல்லணும், 2 சொல்லணும், 3 சொல்லணும், 4 சொல்லணும், 5 சொல்லணும். அதான் ஸ்டோரி. The family is celebrating birthday party. The friends are giving a gift to the birthday boy. He opens the gift. He sees drums. The drums. He is happy. Hey sir, very good. போயிட்டே இருங்க. He is playing the drums. It's very noisy. From 6 o'clock to 10 o'clock, he has been playing drums. The child is crying. The parents are not happy. It's getting late. ஒரு கைத்தட்டல் கொடுத்துருங்க பிரியங்காவுக்கு. ஒரு கொடுத்துருங்க. நிச்சயம் அது வந்து கிளாப் கொடுத்துருங்க. சாதாரண விஷயம் இல்லை. என்ன தெரியுங்களா? அது ஒரு பெரியது.
தப்பு இல்லாம பண்ணிட்டோங்கிற ஒரு நம்பிக்கை வரும். நோட்ஸ் எழுதி நீங்க படிச்சு வெரிஃபை பண்ணிட்டீங்க, நானும் வெரிஃபை பண்ணிட்டேன். வாவ், தப்பு இல்லாம பண்ணிட்டோம் அப்படின்னு. இதுதான் முதல் படி. தப்பு இல்லாம பண்ணிட்டோம் அப்படின்னு நம்ம உணர்ந்துட்டோம்னா போதும், அடுத்தடுத்த ஸ்டெப்புக்கு வந்துருவோம். பேரண்ட்ஸ் ஆர் நாட் ஹாப்பி, ஹி இஸ் ஹாப்பி. ஆர் இஸ் வருது, பிளேஸ்னு போடலாம், இஸ் பிளேயிங்னு போடலாம், ஆர் பிளேயிங்னு போடலாம். நீங்க பார்த்துங்க என்ன சப்ஜெக்ட்னு. ரொம்ப அருமையா டைம் எடுத்துட்டு பண்ணணும். அதே சமயத்துல வீட்டுல போய் நீங்க ரிஹர்சல் பண்ணணும். மூடி இது பண்ணிட்டு அப்புறம் பிக்சர் மட்டும் கொண்டு வரணும். 1 2 3 மைண்ட்ல பிக்சர் மட்டும் கொண்டு வரணும். மைண்ட்லயே நீங்க படிச்சு காட்டணும். இதுல எல்லாம் பேப்பர்ல பார்க்காம படிச்சு காட்டணும். அது 2 3 வாட்டி பார்த்துட்டு பண்ணிட்டு ரிஹர்சல். அப்புறம் அந்த பிக்சர் ஆட்டோமேட்டிக்கா வந்துடும். They are celebrating. The family is celebrating. The friends are giving the gift. He is opening the gift. He is very happy. Even the child is very happy. He is playing. He has been playing for the last 4 hours. The parents are not happy. The child is crying. Wow. என்ன பாடுபடுது பாருங்க. ஆறு இதெல்லாம். ஆனா தப்பு இல்லாம பண்ணணுங்கிறது தான் முக்கியம். இந்த ஆற நீங்க எங்க வேணாலும் தூக்கிட்டு போகலாம். ஸ்டோரின்னு ஒரு இனிப்பை வச்சு கொடுக்குறோமே தவிர எல்லா இடத்துலயும் ஒண்ணுதான். அந்த 25 வார்த்தை நீங்க எப்படி ஹேண்டில் பண்ண போறீங்கன்னு இருக்கு. இன்னு அட்டு நம்ம போடுறோம் இல்லைங்களா. இஸ், ஆறு, ஆம், ஒரு 25 வார்த்தை நீங்க ஹேண்டில் பண்றதுதான் இங்கிலீஷே இருக்கு. சூப்பர் பிரியங்கா, சூப்பர், வெரி குட், வெரி குட். பிரகாஷ் அடுத்தது பார்க்க போறாரு. புது பிக்சர் கொடுக்க போறோம். பிரகாஷ் ரெடிங்களா? வெரி நைஸ், வெரி நைஸ். எல்லாருமே எழுதிருப்பீங்கன்னு நினைக்கிறேன், நோட்ஸ் எடுத்திருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இந்த ஆம் ஈஸ் எல்லாம் விடக்கூடாது. ஆம் ஈஸ் எல்லாம் விடக்கூடாது. இது இதோட கருவை புரிஞ்சுக்கணும். புரிஞ்சுட்டு அர்த்தம் புரிஞ்சா மட்டும்தான், கான்டென்ட் ரெடி ஆனா மட்டும்தான் பேச முடியும். அது தமிழா இருக்கலாம், இங்கிலீஷா இருக்கலாம். ஃபர்ஸ்ட் தமிழ்ல 5 பிக்சரையும் அழகா சொல்லிட்டு போறாரு அவரு. அப்பதான் அவர் கான்டென்ட் எப்படி உள்வாங்கி இருக்காருன்னு எனக்கு தெரியும். எல்லாரும் பண்ணணும். இது பிரகாஷுக்கு மட்டும் இல்ல, எல்லாரும் பண்ணணும். நோட்ஸ் எடுக்கணும், தமிழ்ல கொண்டு வரணும், இங்கிலீஷ்ல கொண்டு வரணும், நோட்ஸ் எடுக்கணும். இது பண்ணி, ஏன்னா நீங்க ஆடியோ தான் கட் பண்ணணும். இது கஷ்டம்லாம் இல்ல. நீங்க உடைச்சிட்டு பெரிய ப்ராப்ளத்தை உடைச்சு சுக்குநூறா உடைச்சிட்டீங்கன்னா சின்ன ப்ராப்ளத்தை ஈஸியா ஹேண்டில் பண்ணிடலாம். உங்களுக்கு வேண்டியது ஒரு வார்த்தை ஒரு டயத்துல. தமிழ்ல சொல்லுங்க பிரகாஷ். எனக்கு என்ன வேணும்னா அப்படியே ஒண்ணு அப்படியே மூவ் ஆகிட்டே போகணும். இங்க என்ன நடக்குது? ஃபர்ஸ்ட் அந்த பையன் பால்ல கிராண்ட்மாவும் அவங்க அப்பா அம்மா பேசிட்டு இருக்காங்க. என்ன எப்படி தெரியுதுங்க? இந்த பேக் எல்லாம் வச்சிருக்காங்க பாருங்க, அந்த அம்மா பேக் எல்லாம் வச்சிருக்காங்க. என்ன இவங்க என்ன பண்ண போறாங்க இந்த 2 பேரும்? அவங்க சொல்லிட்டு நாங்க 2 பேரும் வெளியில போறோம், நீங்க பாத்து வெளில போறாங்க அவ்வளவுதான். அப்ப போறதுக்கு கையெல்லாம் காட்டுறாரு அவரு. பாய் சொல்றாரு இல்ல, பாய் சொல்றாரு. அவங்க போறாங்க போல் இருக்கு. பாட்டி அம்மா இருக்காங்க, இங்க இருக்காங்க. இங்க என்ன நடக்குங்க? நம்பர் 2 டென்னிஸ் விளையாடுறாங்க. டென்னிஸ் விளையாடுறப்ப என்ன நடக்குதுங்க? ஏதோ ஒண்ணு சட்டலா, ஏதோ ஒண்ணு அருமையா சொல்றாங்களே, ஒரு நுணுக்கமா ஏதோ சொல்ற மாதிரி தெரியுது அந்த பிக்சர்ல. நுணுக்கமா ஏதோ ஒண்ணு சொல்றாங்களே, அந்த பாயிண்ட யார் ஜெயிக்கிறாங்க? பாலு விளையாடும் போது ஸ்லிப் ஆயிடுறாங்களா சார்? ஒண்ணு. இன்னொன்னு அந்த அது பாருங்க, இந்த பாயிண்ட யார் ஜெயிக்கிற மாதிரி இருக்குங்க? அந்த கிராண்ட்மா சார். கிராண்ட்மா. இவன் ஓடி வர்றான். இங்க பாருங்க, சின்ன சின்ன சிம்பிள் எல்லாம் போட்டிருக்காங்க. ஓடி வர்றான். எடுக்க முடியாத மாதிரி தான் இருக்குது. எடுக்க முடியாத மாதிரி தான் இருக்கு. சரி, வெரி குட், வெரி குட். அது இந்த கருவு மட்டும் அப்படியே டெவலப் பண்றாங்க. நம்பர் 3 பாருங்க. நம்பர் 3 என்னங்க? 2 பேரும் எங்க பேக் மட்டும் வெளில போறாங்க சார். எப்படி போறாங்க? ஆமா, பாட்டிமா எப்படி பண்றாங்க? பாட்டிமா எங்கேயோ போறாங்க. அவங்க கை வீச்செல்லாம் பாத்தீங்களா? கை வீச்சு பாத்தீங்களா எப்படி இருக்குன்னு? அப்ப பாட்டிமாவும் இந்த பையனையும் கம்பேர் பண்றப்ப அந்த பையன் பாக்குறான் பாத்தீங்களா? அந்த பையனோட பார்வையை பாத்தீங்களா? அது பார்க்க அந்த வேர்வை துளி பாத்தீங்களா? ரைட்.
ஏதோ ஒண்ணு சொல்ல வராங்க. என்ன நினைக்கிறாங்க பையன்? இல்ல பாட்டி வேகமா போறாங்க, நம்ம வேகமா போறோம். நம்மளால அந்த அளவுக்கு போக முடியல, அவ்வளவு ஆக்டிவா இருக்காங்களா அப்படிங்கிற ஒரு பாயிண்ட் அது அந்த முகத்துல காட்டுறான். வெரி நைஸ், வெரி நைஸ். நம்பர் 4 என்னங்க? ஹார்ஸ் ரைடிங் போறாங்க சார் 2 பேருமே. ஹார்ஸ் ரைடிங் போறாங்க. இப்ப எப்படி பாக்குறான் பையன்? அது அப்பயும் பாட்டி வேகமா போறதுதான் ஆச்சரியமா பாக்குறாங்க. ஆச்சரியமா அழுதுகிட்டே பாக்குறாங்க. பாக்குறாங்க. சூப்பர் சூப்பர். இப்ப நம்பர் 5 லாஸ்ட்க்கு வருவாங்க. இப்ப அவங்க அப்பா அம்மா 2 பேரும் வீட்டுக்கு வரும்போது அந்த பையன் தூங்குறான், பாட்டி வீடியோ கேம் விளையாடுறாங்க சார். அவங்க எப்படி ரியாக்ட் பண்றாங்க பேரண்ட்ஸ்? சந்தோஷப்படுறாங்க. எதனால சந்தோஷப்படுறாங்கன்னு நினைக்கிறீங்க? பாட்டி விளையாடுறது. பாட்டி இவ்வளவு ஆக்டிவா இருக்காங்க இந்த வயசுல, இவ்வளவு ஆக்டிவா. அப்ப கூட அவங்க வந்து டிவில வந்து ஏதோ கேம் விளையாண்டுட்டு இருக்காங்க. அந்த டயத்துல கூட அப்பா அம்மா வர்ற வெயிட் பண்றாங்க. அவன் முடியலன்னு படுத்து தூங்கிட்டான். வெரி குட், வெரி குட். அவ்வளவுதான். இப்ப என்னன்னா இந்த இது உங்களுக்கு இந்த ஃப்ளோ தெரிஞ்சதுன்னா, இப்ப நம்ம பிக்சர் நம்பர் 1ல பிக்ஸ் பண்ண என்ன தெரியுங்களா? உங்களுடைய எதிர்பார்ப்பை பிக்ஸ் பண்ண. இவ்வளவுதான் நான் சொல்ல போறேன். இதுக்கு மேல நான் எக்ஸ்ட்ரா சொல்ல போறது இல்லைன்னு பிக்ஸ் பண்ணிட்டீங்கன்னா தப்பு வராது. நிறைய பண்ணணும்னு நினைச்சா தப்பாயிடும். அகலக்கால் வச்சிடக்கூடாது. ஆரம்ப காலத்துல அகலக்கால் வைக்க கூடாது. நீங்க வந்து சிம்பிளா சொல்லணும். பிரகாஷ், இத வந்து ஒரு வாக்கியம் இல்ல 2 வாக்கியத்துல சொல்றதுன்னா எப்படி சொல்லுவீங்க? முதல் பிக்சரை அப்படியே கன்வெர்ட் பண்ணிடலாம். ஃபர்ஸ்ட் தமிழ்ல சொல்லுங்க, அப்படியே கன்வெர்ட் பண்ணிடலாம். Mother and daddy is going outside. Outside இல்லைங்களா? The parents are leaving. The parents are அழகா போடுங்க. The parents கொண்டு வந்துருங்க. Are leaving. Supporting verb ஒன்று வைக்கிறோம். Leaving ஒன்று வர்றோம். அப்படியே பார்த்துட்டு இருக்கோம். வெளில போறாங்க. The parents are leaving. அவ்வளவுதான். ரொம்ப leaving the home, leaving the house. எப்படி வேணாலும் leaving the home. பாத்துங்க, நல்லா பார்த்துருந்துங்கப்பா. வெளில போயிட்டு வர்றோங்கிறது தான். இப்ப அதே வாக்கியத்துக்கு கீழே the parents leave the home அப்படின்னாலும் தப்பு இல்லை. ஆனா லீவ்னு மட்டும் இருக்கணும். மேல ஆர் லிவிங் இருக்கணும். ஆர் லிவிங் இருந்தாலும் கரெக்ட் தான். லீவ்னாலும் மிக்ஸ் அடிச்சிடக்கூடாது. நம்ம என்ன பண்ணுவோம்? மிக்ஸ் அடிச்சிடும். லைக் ஃபுல் ஆல் ஆஃப் இந்தியால ஆர் லீவ்ன்றோம். ஆர் லீவ்னு சொல்லவே முடியாது. அப்படி ஒரு இங்கிலீஷே இல்ல. அதை நீங்க தெரிஞ்சுக்கணும். ரைட்? ஆர் லிவிங்னா ஸ்ட்ரக்சர் நம்பர் 2 நம்ம படிச்சது. 2வது 3வது கிளாஸ்ல மாறி மாறி படிச்சுக்கிட்டே இருந்தோம் தான். The parents are leaving ஒன் போட்டுருங்க. அதுல இன்னொரு பிராக்கெட்ல the parents leave. இதுவும் கரெக்ட் தான் அப்படிங்கிறது தெரியணும். மிக்ஸ் பண்ண கூடாதுங்கிறதுக்காகவே இதை போடுறேன். ஏன்னா மிக்ஸ் பண்றீங்க. மிக்ஸ் பண்ண கூடாது. பிரகாஷ்ல பொதுவா எல்லாருமே மிக்ஸ் பண்றோம். The parents are leaving the homeங்கிறது ஒண்ணு. The parents leave the homeனாலும் கரெக்ட் தான். சிம்பிள் பிரசன்ட் ரெண்டுத்துக்கும் இந்த பாயிண்ட பொறுத்தவரையிலும் ரெண்டுத்துல எது வேணாலும் நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். ஆனா மிக்ஸ் பண்ண கூடாது. The parents are leaving the home. நம்பர் 2க்கு வந்திருக்கு. நம்பர் 2க்கு வாங்க. The grandma and the boy playing the tennis. The grandma and the boy are playing tennis. ஆற விட்டீங்க பாத்தீங்களா? எழுதுங்க. The grandma and the boy are playing tennis. அதான் முக்கியம். அந்த ஆற விட்டுற கூடாது. அப்ப வந்து எதிராளிக்கு புரியாம போயிடும். ஆற விட்டுட்டீங்கன்னா எப்ப விளையாடுறாங்கன்னு தெரியாம போயிடும். இப்ப விளையாடுறாங்க அப்படிங்கிறது தான் ஆறு. வேர்னு போட்டீங்கன்னா அப்ப விளையாண்டுட்டு இருந்தாங்க, எல்லாம் முடிஞ்சு போச்சுன்னு. அது வேற இது வேற. The grandma and the boy are playing tennis. ஒரே ஒரு வாக்கியம் மட்டும் இதுல சொல்லிடுறீங்களா? அந்த அம்மா ஜெயிக்கிற மாதிரி இருக்காங்க, அந்த பாட்டிமா வந்து ஜெயிக்கிற மாதிரி இருக்காங்க. ரைட்? அப்ப அதுக்கு ஏற்ற மாதிரி ஒண்ணு சொல்ல முடியுமா? The grandma will the grandma வந்து she போடலாமா? She is winning. பாருங்க, she போட்டு is இறக்கிடுங்க. is முக்கியம். win வந்துச்சா? win, one, winning, wins. 5 ஃபார்ம்ல 4th ஃபார்ம் போடுறீங்களா? பிரசன்ட் கண்டினியூஸா நம்ம கத்துக்கிட்டது எல்லாத்தையும் அப்ளை பண்றோமா? she is winning the game. Number 3 picture. Number 3. The grandma and the boy are walking. Boy are going for a walk. இப்படி போலாமா? The grandma and the boy are going for a walk. அருமையா போடுங்க. முக்கியமானது இந்த வாக் இருக்கு பாத்தீங்களா? இங்க
இந்த வாக்கு வந்து இந்த இடத்துல வினைச்சொல் இல்ல, பெயர் சொல். இந்த வாக்கு கீழே நவுன்னு போட்டுங்க, NOUN. இது ஆங்கிலத்துக்கே உரித்தான, ஆங்கிலத்துக்கு ஒரு தனித்துவமான ஒரு விஷயம். நம்ம இதையும் நம்ம கிளாஸ்ல கவர் பண்ணியிருக்கோம். இது வந்து ஃபார் வாக்குங்கிறது நார்மலா வாக்கு வந்து வேர்பா இருக்கும், இது நவுனா இருக்கு. இந்த நவுனு இதை வந்து நம்ம பேசலாம், நீங்க எழுத மட்டும் செய்யுங்க. இதை ஒரு வாட்டி நம்ம கிளாஸ்ல பண்ணியிருக்கோம். அந்த கிளாஸ் ஸ்பான்சர் மேம் மாதிரி அட்டென்ட் பண்ணாதவங்களுக்கு கொஞ்சம் கஷ்டமா இருக்கலாம், இருந்தாலும் பரவாயில்ல, நீங்க எழுதுங்க, நம்ம பின்னாடி எக்ஸ்பிளைன் பண்ணிக்கலாம். Grandma and the boy are going for a walk. இந்த இடத்துல ஒரே ஒரு வாக்கியம் பிரகாஷ் சொல்லுங்க, அந்த அம்மாவோட மகிமை பத்தி ஒரே ஒரு வாக்கியம் சொல்லுங்க. She is walking He is very active. briskly. அருமையா சொன்னாரு, she is walking, அப்படியே வச்சுங்க, briskly, 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 brisk வாக் பண்றாங்க. she is walking briskly. அப்படியே the boy, அந்த பாயோட முகத்தை பாருங்க. the boy is shocked. the boy is shocked. எழுதிக்கிங்க. the boy is எப்படி இருக்கான், அந்த பாய் எப்படி இருக்கான், அதிர்ச்சி அடைந்திருக்கிறான். the boy is shocked. அந்த எமோஷனை கேப்சர் பண்றோம். இந்த ஷாக்ட் வெர்ப் கிடையாது, அட்ஜெக்டிவ். இதை பத்தி நீங்க டெக்னிக்கலா அப்புறம் பார்க்கலாம். நீங்க ஃபர்ஸ்ட் எழுதுங்க, இது அப்படியே இந்த ஸ்ட்ரக்சரை நீங்க எங்க வேணாலும் கொண்டு போகலாம். the boy is shocked. அருமை அருமை. பிக்சர் நம்பர் 4 பிரகாஷ். 4 வாக்கியத்துல சொல்லுங்க. So the grandma and boy are riding the horses. The grandma and the boy, அதே மாதிரி ஆரம்பிங்க, are riding the horses. 2 ஹார்ஸ் இருக்கிறதுனால are riding the horses. அருமையா எழுதுங்க, அருமையா எழுதுங்க. எனக்கு எல்லாரும் ஆடியோ கட் பண்ணி அனுப்பணும், கரெக்டா எழுதணும். நான் டைம் எடுத்துட்டு தான் பண்றோம், நம்ம லேட் ஆனாலும் பரவாயில்ல, கரெக்டா பண்ணணும். The grandma and the boy are riding the horses. இந்த ஆறெல்லாம் விட்டுறக்கூடாது, ஆறெல்லாம் அதுதான் உயிர் நாடி. அதுக்காக தான் இந்த வகுப்புக்கு வர்றீங்க நீங்க. இந்த ஆறு சேர்க்கறது, இசை சேர்க்கறது, வாசு எப்படி போறது, இசை போறது, ஆர் ரைடிங் த ஹார்சஸ். இப்ப சொல்லுங்க பிரகாஷ், அந்த பாயோட ரியாக்ஷன் சொல்லுங்க. The boy also shocked. The boy is again shocked. The boy is shocked. இசுக்கும் ஷாக்டுக்கும் நடுவுல again போடுங்க, அருமையா போடுங்க. The boy is again shocked. அதே வாக்கியத்தை முதல் பிக்சர்ல ஒரு again மட்டும் போட்டீங்க, திருப்பி ஷாக் ஆறாரு. நம்பர் 5 அருமையா முடிங்க. ஒரு வாக்கியம் அதிகமானாலும் பரவாயில்ல, முடிங்க. The parents returning the home. Parents reach home. Parents reach home. லீவும் போறது அப்படியே ஆப்போசிட். ரீச் பாருங்க, ரீச் ஹோம் சிம்பிள் பிரசன்ட்ல ஸ்ட்ரக்சர் நம்பர் 1ல அருமையா போடுறோம். ரீச் 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 ரீச்சிங் ரீச்சஸ். அந்த முதல்து the parents, their parents reach home. Now The grandma is playing. the grandma is playing computer games. The grandma is playing computer games. அருமை. The boy is sleeping. The boy is sleeping. The parents are laughing at him. நீங்க போடுங்க at him. The grandma is active. The grandma is active. Old is gold ன்னு முடிச்சிடலாமா? Old is gold. Yes. Old is gold. பாருங்க எவ்வளவு சிம்பிளா பண்ணிட்டீங்க. ஒண்ணும் இல்ல, ஒரு பெரிய ஸ்டோரி பயங்கர கஷ்டமா இருந்தது, அதை ரொம்ப சிம்பிளிஃபை பண்ணிட்டீங்க பாருங்க, எளிமையாகும். சோ மேதமைங்கிறது என்னன்னு சொல்லுவாங்க, ஜீனியஸ் அப்படிங்கிறது என்ன, மேதமை அப்படின்னா என்னன்னா, நம்ம எல்லாருக்குள்ளேயும் அந்த மேதமை இருக்கு. மேதமை நம்ம ஜீனியஸ் எல்லாத்தையும், இந்த ஜீனியஸ்னா என்னன்னு சொல்லுவாரு சாக்ரட்டிஸ் வந்து சொல்லுவாரு, ஜீனியஸ்னா என்னங்கிறது, ஒரு கஷ்டமான விஷயத்தை ஈஸியா பாத்தீங்கன்னா அதுக்கு பேரு ஜீனியஸ். இது கஷ்டம்னு நினைச்சு பாத்தீங்கன்னா அது ஜீனியஸ் இல்ல, இது வந்து அந்த ஈஸியா நீங்க அப்ரோச் பண்ணீங்கன்னா ஜீனியஸ். மேதமை தன்மை என்னன்னா சிம்பிள் ஆகும், அகலக்கால் வச்சிடக்கூடாது. ரைட்? தமிழ்ல சொல்லாத ஆத்திச்சுடி இல்ல, சொல்லாத திருக்குறள் கிடையாது.
அது அவ்வளவுதான். அது அப்படியே வைக்கணும். அகலக்கால் வைக்காம பண்ணணும். ரொம்ப சிம்பிளா. இப்ப பிரகாஷ் வந்து இந்த 5 பிக்சருக்கும் இந்த ஆங்கிலத்துல அப்படியே சொல்லுவார். ரொம்ப சிம்பிளா இருக்கும். The parents are leaving the home. போயிட்டே இருங்க. The grandma and the boy are playing the tennis. She is winning the game. The grandma and the boy are going for a walk. Very good. He is walking briskly. The boy is shocked. The grandma and the boy are riding the horse. The boy is again shocked. The parents reach home. The grandma is playing the computer. The boy is sleeping. The parents are laughing at him. The grandma is active. Old is gold. அருமையா பட்டார் பிரகாஷ். அருமையா பட்டார். ஒரு கைத்தட்டல் கொடுங்க. ஒரு இந்த எளிமை இருக்கு இல்லைங்களா? இந்த எளிமை தான் நமக்கு வந்து அடுத்த ஸ்டேஜுக்கு நமக்கு எடுத்துட்டு போகும். எளிமை தான். So the grandma is playing the computer game, right? நம்ம இதுல வந்து சின்ன சின்ன வார்த்தை வந்து நம்ம நிறைய போட்டுக்கலாம். அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை கிடையாது. அதெல்லாம் வர்றப்ப ஒரு கோர் இது முக்கியம். பட் ஸ்டில் அண்ட் ஈஃப் இதெல்லாம் சின்ன சின்ன வார்த்தைகள் வரும். கன்ஜங்ஷன் சொல்லுவாங்க. அதெல்லாம் போட்டுக்கலாம். அது ஒரு பெரிய விஷயமே கிடையாது. ஆனா அடிப்படையில ரொம்ப தெளிவா இருக்கணும். நம்ம எப்படி பிரசன்ட் பண்றோம், காம்ப்ளிகேட் பண்ணக்கூடாது. அதே சமயத்துல ஒரு ஸ்டெப் எடுத்து வைக்கணும். மாடிப்படி ஏறப்ப ஒரு ஸ்டெப், அடுத்த ஸ்டெப் எடுத்து வச்சா போதும். நம்ம 4 ஸ்டெப் எடுக்க வேண்டாம். வெரி குட். எல்லாருமே ஆடியோ கட் பண்றதுக்கு நிச்சயம் வந்து ஒரு இது இருக்கும். அடுத்தது யார் வர்றா? அடுத்தது யார் வர்றா? Who is going to come next? Who is going to do next? Confidently சொல்லணும். யாரு? கோயம்புத்தூர் மணி ஓகேங்களா உங்களுக்கு? ஓகேங்க சார். ஆல் ரைட். இந்த ஈசுவாச ஆறு அங்க மட்டும்தான் எல்லாருக்குமே ப்ராப்ளம் வருதுங்குது. அந்த ப்ராப்ளம் எந்த ஏரியாவோ அதை மட்டும் இப்ப கரெக்ட் பண்ணும். ரைட். ஒரு வாட்டி பாத்துங்க, ஃபியூ செகண்ட்ஸ் பாத்துங்க. தமிழ்ல எனக்கு கருவு மட்டும் சொல்லுங்க. எப்படி டெவலப் பண்ணலாம்னு நம்ம பாத்துக்கலாம். Sir, can you please zoom in, sir? இது ஓகேவா? Okay, sir. ஸ்டார்ட் பண்ணலாம் சார். ஃபர்ஸ்ட் தமிழ்ல சொல்லிடுறேன் சார். இல்ல தமிழ்ல சொல்லுங்க. 2 வாக்கியம் மேக்ஸிமம், அவ்வளவுதான். சொல்லுங்க, எளிமையா சொல்லுங்க. அப்புறம் இங்கிலீஷ்ல கொண்டு வந்துடலாம். ஒரு ஃபேமிலியில் இருக்க 2 சில்ட்ரன்ஸ் வந்து அவங்க டேட்ஸோட பர்த்டே பார்ட்டி பிளான் பண்றாங்க. அது ஜூலை 10 வருது. கேலண்டர்ல நோட் பண்ணி வச்சிருக்காங்க. அவங்க பாக்குறாங்க, அவங்க அப்பா வந்து ஒரு கிழிஞ்ச கொடையை தான் யூஸ் பண்ணிட்டு போயிட்டு இருக்காங்க. அதனால என்ன ஆகுது, அவங்க அப்பா நினைச்சுதான் வராங்க. சரி, அவங்க பிளான் அதனால அவங்க பர்த்டே பார்ட்டிக்கு அவங்க கிஃப்ட் பண்றாங்க. என்ன பண்றாங்கன்னா, அவங்க அம்மாவும் பிளான் பண்ணிருக்காங்க. அவங்க அம்மா கொடுக்குற பர்த்டே கிஃப்டும் அம்பர்லா தான். அந்த குழந்தைங்களும் அதே கிஃப்ட் பண்றாங்க, அதுவும் அம்பர்லா தான். வெரி குட். அவங்க அப்பா ஹாப்பியா இருக்காங்க. வா, என்ன அருமை, என்ன அருமை. ரொம்ப அருமையா இது பண்ணிருக்காங்க. அந்த ட்விஸ்ட் வந்து 2 பேருமே கிஃப்ட் கொடுக்குறாங்க. அவங்க அம்மாவும் பிளான் பண்ணிருக்காங்க அம்பர்லா தான். பேரண்ட்ஸ் அவங்க அப்பா படுற கஷ்டத்தை பார்த்து அது அவங்களும் அம்பர்லா தான் கொடுத்துருக்காங்க. ரொம்ப ஹாப்பியா இருக்காங்க. டபுள் ஹாப்பி. இந்த பிக்சர் நம்பர் 3 தான் ஒரு முக்கியமான பார்ட் இல்லைங்களா? பிக்சர் நம்பர் 3 நிறைய சொல்லுது அது. ரைட். வாவ் வாவ், பிரமாதம் பிரமாதம். அருமை அருமை அருமை. இப்ப சொல்லுங்க, ஆங்கிலத்துல வந்து சொல்லுங்க. 2 வாக்கியம் போதும் ஒரு வாரத்துக்கு மேக்ஸிமம். 2 சிம்பிளா. The children are planning to. இப்ப என்ன பாருங்களா, இந்த இடத்துல எல்லாரும் நோட் பண்ணிக்கீங்க. சில்ட்ரன் தான், வெறும் சில்ட்ரன். The children. ஏன்னா சைல்டு தான் சில்ட்ரனா மாறுது. குழந்தை தான் குழந்தைகளா மாறுது. சில்ட்ரன் ஆல்ரெடி ப்ளூரல் பன்மையா இருக்கிறதுனால எஸ் சேர்க்க கூடாது. அருமை அருமை.
மணி இது சொல்லுங்க ஃபர்ஸ்ட் வாக்கியத்துல The அமைங்க. children are planning to the dad's birthday. பிளானிங் அந்த டூ வேண்டாம், டூவை தூக்கிடுங்க. The children are planning Father also இல்ல father the okay. birthday of the Dad's birthday birthday. of their father. அப்படியே அழகா இப்ப சொல்லுங்க, திருப்பி சொல்லுங்க. The The children children are are planning to the டூ dad's வேண்டாம், birthday. டூ வேண்டாம், டூ கூடாது. The children are planning The birthday dad's of birthday of their father. The birthday of their of father. the father. இது நல்லா எழுதிக்கிங்க. The children are planning the birthday of their their father. அவ்வளவுதான். பெருசா இருக்கும், ஆனா சிம்பிளா இருக்கும். பெருசா இருக்க மாதிரி தெரியும், தப்பு இல்லாம இருக்கணுங்கிற ஒரே ஆஃப் த வந்துச்சு பாத்தீங்களா? நீங்க நேத்து எடுத்த ஸ்ட்ரக்சரா யூஸ் பண்றீங்க பாத்தீங்களா? இங்க ஆஃப் த திருப்பி அதான் யூஸ் பண்ண போறோம். வெரி குட். அடுத்தது நம்பர் 2. The children saw the father. Children he, are seeing. Children are seeing the father. He taking the broken umbrella. ஒண்ணும் இல்ல, அப்படியே எல்லாத்தையும் உடைச்சிரும். இத எல்லாத்தையும் உடைச்சிட்ட. The father is wet. The father is wet. ஒண்ணும் இல்ல, மழை பெய்யுது. ஒண்ணும் இல்ல. நம்பர் 2ல வந்து 2 சென்டென்ஸ் எக்ஸ்ட்ரா பண்ணாலும் பரவாயில்ல, சிம்பிளா. இட் இஸ் ரைனிங். இட் இஸ் ரைனிங். அருமையா பாருங்க, இந்த ஸ்ட்ரக்சர் எங்க வேணாலும் தூக்கிட்டு போலாம். எங்க மழை பெய்ஞ்சாலும் இதை சொல்லலாம். இட் இஸ் ரைனிங். The father is wet. நல்லா பாருங்க, the father is wet. ஏன்? The umbrella is broken. எழுதிக்கிங்க. umbrella எப்படி இருக்கு? broken. adjective. The umbrella is broken. The father is wet. It is raining. Wow. ஒரு பெரிய விஷயம் உடைச்சிட்டு ஈஸியா சொல்லிட்டோம். ஒரு வாக்கியம் எக்ஸ்ட்ரா இருந்தாலும் பரவாயில்ல, கரெக்டா சொல்லிடணும். It is raining. The father is wet. Umbrella is broken. இப்ப பாருங்க, the children are seeing. அது சொல்லி the children are seeing this. அழகா 4 வாக்கியமா இருந்தாலும் ஃபுல்லா கேப்சர் பண்ணிட்டோம் பாருங்க. தப்பே இல்லைங்கிறது உறுதியா நமக்கு தெரியும். தப்பு இல்லைன்னு. see, saw, seen, seeing, sees. நம்பர் 4 இறக்கி இருக்கோம். umbrella is broken. இஸ்க்கு அப்புறம் broken போட்டிருக்கோம். உடைக்கப்பட்டிருக்கிறது. passive voice நம்பர் 13 வச்சுக்கலாம் நீங்க. ஈஸியா the umbrella is broken. umbrella is broke சொன்னாலும் தப்பு இல்லை. எவ்வளவு அழகா கிராமர் நம்ம எப்படி நடத்துறத யூஸ் பண்ற பாருங்க. தப்பு இல்லைன்னு நமக்கு 100% தெரியும். 100% தர்றப்ப கான்பிடன்ஸ் வந்துடும். அந்த நம்பிக்கை வர்றப்ப பயம் போயிடும். பயம் போறப்ப இந்த தயக்கம் எல்லாமே போயிடும், பேச்சு வந்துடும். எஸ், இது ஒரு சைக்காலஜிக்கல் திங் தான். உங்களுக்கு பயமோ தயக்கமோ உங்களுக்கு இருக்கிறது வந்து ஒரு இதுக்கு வந்து உங்களுக்கு வார்த்தையெல்லாம் தெரியும். அம்பர்லா இருக்கு, இங்க உள்ள ஆளுங்க இருக்கு, எல்லாமே தெரியும். ஆனா அதை கோர்த்து எழுதக்கூடிய கான்பிடன்ஸ் உங்களுக்கு அந்த கிராமர் தெரிஞ்சதுனாலே வந்துடும். நம்பர் 3ல 3. நம்பர் 2ல நிறைய பார்த்தோம். It is raining. The father is wet. His umbrella is broken. The umbrella or his umbrella is broken. The children are seeing this. Yes, number 3. Number 3. So number 3, அவரு வெட்டாய் தான் வந்திருக்காரு. வெட்டாய் தான் வந்திருக்காரு. அவர் ஷோல நினைச்சிருக்கு. அது ஆல்ரெடி நம்ம வெட்டினே சொல்லிட்டோம். அதை எப்படி சொல்றீங்க? ரைட். அப்புறம் பையன் என்ன பண்றான், பொண்ணு என்ன பண்றா, அம்மா என்ன பண்றாங்க? Okay, and the boy taking a tea for the father. Yeah, is taking or bringing. Is taking or bringing. The girl is take the shoes. No, is removing the shoes, right? The wet shoes. Wet shoes. Right, very good. அம்மா என்ன பண்றாங்க? அவங்க ஜஸ்ட் கேக்குறாங்க. இன்னும் நினைச்சிட்டீங்களா? மழை பலமா இருக்கா அப்படின்னு கூட கேட்கலாம். ரைட், ஓகே. இந்த இடத்துல அதை மட்டும் கேப்சர் பண்ணுங்க. 4 and 5ல நம்ம நிறைய பார்க்க போறோம். 3ல வந்து இப்ப பாருங்க, the girl is taking off the shoes. The girl is taking. பாருங்க, சப்போர்ட்டிங் வெர்ப் எங்கேயுமே மிஸ் பண்ணல பாருங்க. மெயின் வெர்ப் போட்டா மெயின் வெர்புக்குள்ள ஒளிஞ்சிருக்கும், அதையும் நம்ம பாக்குறோம். The girl is
taking off the shoes. The boy is bringing tea to the father. The boy is bringing tea to the father. The mother is enquiring. The mother is enquiring. Enquiring. நல்லா பாருங்க is போட்டுருங்க. Enquiring. அந்த verb நீங்க போடலாம். Enquiring. நீங்க வந்து அந்த verb நீங்க மாத்தினாலும் தப்பு இல்லை. Right? Is talking, speaking, enquiring. கேட்கறாங்க என்ன எப்படி இருக்கு, திடீர்னு நினைச்சு போயிட்டீங்களே என்ன அப்படிங்கிறது தான் enquiring. Number 4. அழகா ஒரு வாக்கியம் 2 வாக்கியம் 3 வாக்கியத்துல போலாம். இப்ப பாருங்க ஜூலை 10 வந்து பர்த்டே பார்ட்டி. இப்ப பாருங்க ரொம்ப அருமையா சொல்லுங்க. They are celebrating the birthday party. அங்க பாத்தீங்க அங்க பார்த்ததா they are celebrating the birthday party. They are celebrating birthday. Yes. Mother giving the birthday He is present. giving. Mother is giving the He is birthday giving a present. gift. The children are also giving a birthday present. Oh, wow. The children are also giving the gift. அழகா பாருங்க. They are celebrating the birthday party. The mother is giving a gift. The children are also giving a gift. இந்த இடத்துல ஏன்னு ஒரு ஃபர்ஸ்ட் வேர்ட் இன்ட்ரோடியூஸ் பண்றோம். 2 கிஃப்டையும் ஃபர்ஸ்ட் வேர்ட் இன்ட்ரோடியூஸ் பண்றப்ப ஏன்னு வரும், அப்புறம் தேன்னு நீங்க மாத்திக்கலாம். ரைட்? அருமை. They are celebrating the dad's birthday party. Mother is giving a gift. The children are also giving a gift. Next, அருமை. Number 5. Father opening the gift. He is opening. The father is opening the gift. It was an umbrella. Yeah, it is an umbrella. It is an umbrella. They presenting. They both of us presenting an umbrella. Both of them. இப்ப என்ன பண்ணலாம் தெரியுங்களா? மூணே வாக்கியம் போடலாம். The mother is giving a gift ன்னு முன்னாடி சொல்லிட்டோம் இல்லையா? பாருங்க, he opens the gift. என்ன சொல்லலாம்னா the mother, the gift is given by the mother. இப்படி சொல்லலாமா? அந்த passive voice சொல்லலாமா? The mother. நீங்க active voice நீங்க கஷ்டப்படாம பண்ணணும்னாக்க இது ஒண்ணு சொல்லலாம். நம்ம passive voice பத்தி பின்னாடி பேசுவோம். இருந்தாலும் அதை நடத்திட்டோம்னாலும் பின்னாடி பேசுவோம். Mother he is giving. Mother is giving a gift of umbrella. The mother is giving a gift of umbrella. The children are also giving a gift of umbrella. ரொம்ப சிம்பிளா போயிடும். Okay. They are all shocked. இது இப்ப என்ன ஷாக்? இது ஹாப்பியா ஷாக் ஆகுது. அங்க போன காலத்துல வந்து அது வந்து ஷாக், வேற ஷாக். இது they are all shocked and they are all happy. ரொம்ப சிம்பிளா போட்டிருக்கீங்க. The mother is giving a gift of umbrella. The children are also giving a gift of umbrella. இங்க என்ன முக்கியம்னா இந்த ஆல்சோ போடுறோம், இஸ் போடுறோம், ஆர் போடுறோம், எப்படி மாறுதுங்கிறது தான் முக்கியம். ஆஃப் போட்டிருக்கோம். இந்த வார்த்தைகள்லாம் திருப்பி வரப்போகுது. இஸ், ஆறு, ஆஃப் எங்க எப்ப பார்த்தாலும் வந்துகிட்டே இருக்கும். இந்த இடத்துல தப்பு பண்ணாம விட்டுட்டா போதும். நீங்க வந்து எங்கேயும் தப்பு பண்ண மாட்டீங்க. இதுதான் பேசிக்ஸ். இப்ப வந்து மணி வந்து எல்லாத்தையும் படிப்பாரு ஆங்கிலத்துல. 1 2 3 4 5 அப்படியே படிச்சுக்கிட்டே இருப்பாரு. பண்றேன் சார். The children are planning to the வராதே. planning. Sorry. The children are planning of their father's birthday. போயிட்டே இருக்கு. The father is with it is ஒண்ணு இல்ல. நீங்க வந்து நோட்ஸ் எடுக்கல. யார் நோட்ஸ் எடுக்கலாமா எடுத்தோமா? ஸ்கிரீன் நோட்ஸ் எடுத்துக்கோங்க சார். கொஞ்சம் இதா எடுத்துக்கோங்க சார். ரொம்ப சிம்பிளா கொண்டு வந்தோம். பிரகாஷ் வந்து ஹெல்ப் பண்ணுவார். இப்ப பிக்சர் நம்பர் 2 அந்த 2-3 வாக்கியம் மட்டும் அப்படியே சொல்லுங்க. ஏன்னா முக்கியமானது இந்த சப்போர்ட்டிங் வெர்ப், மெயின் வெர்ப், இல்ல வெறும் மெயின் வெர்ப் மட்டும் இருந்தா தப்பு பண்ண கூடாது. அதுக்காக பாக்குறது. ஆடியோ பிரகாஷ் அன்மியூட் பண்ணுங்க. Sir, it is raining. It is raining. அருமை. The father is wet. The father is wet. அப்புறம் The umbrella is broken.
The umbrella is broken. The அவ்வளவுதான். children are seeing this. Children are seeing this. அவ்வளவுதான். இங்க வேண்டியது இந்த இஸ் ஆறு தான் வேணும் எனக்கு. வேற எதுவும் இல்லை. பாக்கி எல்லா வார்த்தையும் நம்ம umbrella எல்லாம் போட்டுருவோம். எல்லா வார்த்தையும் போட்டுருவோம். நம்ம இந்த இஸ் ஆறு தப்பா போட்டுருவோம் அப்படிங்கிறது தான் இது. அருமை அருமை அருமை. அடுத்தது. The girl is taking off the shoes. இன்னொரு சொல்லுங்க. Taking off the shoes. The boy is bringing tea to the father. Yeah. If the boy is bringing mother tea is- to, yeah, அப்புறம். The mother is inquiring. The mother is inquiring. Very good. அப்புறம். They are celebrating the birthday party. Very good. அப்புறம். The mother is giving a gift. Very good. அப்புறம். The children also are giving the gift. Are also. Are விடக்கூடாது. Are விடக்கூடாது. Are also giving the gift. Very nice. அப்புறம். The mother is giving a gift of umbrella. Very good. அப்புறம். The children are giving a gift of umbrella. Yeah, very good. The children are also giving the gift of umbrella. அப்புறம். They are all shocked. They are all shocked. அப்புறம். And they are happy. They are all happy. அருமை அருமை. இவ்வளவுதான் வேணும். பார்த்தா சிம்பிளா இருக்க மாதிரி இருக்கும். ஏகப்பட்ட விஷயம் தப்பு இல்லாம பண்ணிட்டோம் அப்படிங்கிறது தான் நமக்கு சந்தோஷம். தப்பு இல்லாம பண்றதுதான் சந்தோஷம். இந்த தப்பு இல்லாம பண்றப்ப எல்லாமே உங்களுக்கு கிடைச்சிடும். கான்பிடன்ஸ் கிடைச்சிடும், ஃப்ளூயன்சி கிடைச்சிடும், உங்களுக்கு எல்லாமே கிடைச்சிடும். இது எல்லாமே உங்களுக்கு கிடைச்சிடும். இந்த இஸ் ஆறு வர்றப்ப பிரசன்ட்ல இருக்கும். அப்படியே பிரசன்ட்ல இருக்கணும், அந்த மொமெண்ட்ல இருக்கணும். சொன்னாரு இஸ் ஆறு சொன்னாரு, இஸ் சொன்னாரு, அந்த மொமெண்ட்ல இருக்கணும். நீங்க வந்து வாக்கியத்தை முடிக்கணுங்கிற அவசரமே இருக்கக்கூடாது. ரொம்ப சிம்பிளா எது வேணுமோ அதை மட்டும் பண்ணணும். எது வேணுமோ அதை மட்டும் பண்ணணும். சூப்பர், வெரி சூப்பர் பிரகாஷ், சூப்பர், வெரி நைஸ், வெரி நைஸ். இன்னும் ஒரு பிக்சர் அருமையா பண்ணலாம். அதுக்குரிய நேரம் இருக்குது. 8:15 நான் அதுக்கப்புறம் எடுக்க மாட்டேன். 8:15 வரையிலும் கட்டாயமா உங்களுக்கு வந்து யூஸ் பண்ணிக்கலாம். இன்னொரு 15 நிமிஷம் ஒரு பிக்சர், ஒன் மோர் பிக்சர் நம்ம பண்ணலாம். இந்த பிக்சர் எல்லாமே ஆடியோ கட் பண்ண போறீங்க. அழகா நீங்க எல்லாம் ஸ்கிரிப்ட் வச்சிருப்பீங்க. இந்த ஸ்கிரிப்ட் தான் முக்கியம். ஸ்கிரிப்ட் தான் முக்கியம். தப்பு இல்லாம போறதுக்கு ஸ்கிரிப்ட் தான் முக்கியம். ரைட்? ஆரம்ப காலத்துல இதை பண்ணணும். யார் வர நெக்ஸ்ட்? இது யார் வர போறா? ஒரு அழகான ஒரு ஸ்டோரி கொடுக்கலாம். ஸ்பான்சர் மேம். எஸ், வெரி குட் ஸ்பான்சர். நைட்டு 10:30 மணிக்கு அழகா எனக்கு அனுப்பி விட்டாங்க. அவ்வளவு அழகா இருந்தது. அந்த 6 யூஸ் வந்து கரெக்டா வந்து யூஸ் பண்ணியிருந்தாங்க. ஐ வாஸ் வெரி சர்ப்ரைஸ். வெரி வெரி நைஸ். அது ரொம்ப முக்கியம். வெரி நைஸ், வெரி நைஸ். Super. Now we'll do the next one. மேம் உங்களுக்காக இது. நீங்க அந்த நிக்க பேர்லாம் யூஸ் பண்ணணும் இல்ல, சிம்பிளா கொண்டு போயிடுங்க. டைம் எடுத்துட்டாலும் பரவாயில்ல. அழகா இந்த கான்செப்ட் என்ன, தமிழ்ல என்ன, ஆங்கிலத்துல என்னன்னு ஒண்ணு ஒரு ஸ்டேஜா போறோம். பாத்தீங்கன்னா ரொம்ப ஈஸியா போடும். நீங்க தமிழ்ல ஃபர்ஸ்ட் சொல்லுங்க மேம். இந்த டீச்சர் வந்து கிளாஸ் ரூம்ல இருக்கிறாங்க. டீச்சர் அப்போ ஸ்டூடெண்ட்ஸ் 2 பேர் கவனிக்கிறாங்க, 2 பேர் கவனிக்கல. அப்புறம் ஏதோ வெளிய ஏதோ காட்டுறாங்க, வெளிப்பக்கமா பாக்குறாங்க. ஏதோ அங்க ஒரு பாப்பா போயிட்டு இருக்கிறத பாக்குறாங்க. நல்லா யோசிங்க. இது நம்பர் 2. இது நம்பர் 2. நம்பர் 2 வந்து அந்த டீச்சரும் பாக்குறாங்க. இங்க பாருங்க, அதே ட்ரெஸ், அதே ஆளு. அந்த டீச்சர் வெளியில போறாங்க. வெரி குட், வெரி குட். அப்புறம் டீச்சர் வெளியில போறாங்க. வெளில போய் என்ன பண்றாங்க? ஏதோ ஒரு மரத்துல ஏறி என்ன பண்றாங்க? ஏதோ ஒரு பொம்மை
பூனை, ஒரு பூனைன்னு வச்சுக்கலாமா? ஒரு பூனைன்னு பூனையா? வச்சுக்கலாமா? அது ஏதோ பிடிக்கிறாங்க, அதை கேட்ச் பண்றாங்க. அந்த பூனை என்ன, அந்த பூனை எங்க இருக்குது இப்ப? மேல உயரத்துல அங்க போய் ஏதோ மாட்டிக்கிட்ட மாதிரி தெரியுது. அங்க ஏதோ போய் ஏதோ ஒரு இதுல மாட்டிக்கிட்டு, மரத்துல மாட்டிக்கிட்டு சிக்கிட்டு இருக்குது. சிக்கிட்டு இருக்கு. இப்ப என்ன பண்றாங்க மேம்? என்ன பண்றாங்க? அதை எடுத்துட்டு வந்துடுறாங்க. எடுத்துட்டு வந்துடுறாங்க. வந்தோடனே இப்ப நம்பர் 5 எப்படி எல்லாரும் சந்தோஷப்படுறாங்க. வெரி குட். அவ்வளவுதான், அவ்வளவுதான், அவ்வளவுதான். ரொம்ப சிம்பிளான விஷயம் தான். இது அழகா ஒரு 4-5 வாக்கியத்துல சொல்ல போறோம். இந்த அடிப்படையை நம்ம ஸ்ட்ராங் பண்ணிட்டோம்னா எது வேணாலும் நம்ம பேசலாம். நமக்கு வாக்கியத்துல ஒரே விஷயம் மாறுறது என்னன்னா, சப்போர்ட்டிங் மெயின் வெர்ப் உள்ள அந்த வெர்ப் கிளஸ்டர் குரூப் இருக்கு இல்லைங்களா, அது மட்டும் தான் மாறும். அந்த மாற்றத்தை சரியா புரிஞ்சுக்கிட்டோம்னா இங்கிலீஷ் வந்துடும். அந்த மாற்றம் தான் கிராமர். சோ அதுதான் இந்த மாற்றம் அங்க மட்டும்தான் மாறும். இந்த டீச்சர் மாற போறது இல்லை. டீச்சர், இந்த சில்ட்ரன் அப்படியே தான் இருக்கும், இந்த பூனைக்குட்டி அப்படியே தான் இருக்கும். ஆனா அவங்க பண்ற ஆக்ஷன் தான் மாறிட்டே இருக்கும். ரைட். இப்ப முதல்ல நீங்க எப்படி சொல்லலாம் மேம்? The teacher is taking class. The teacher is taking class. அருமை. The teacher is taking class. அப்புறம் அதிலே சொல்லி இன்னும் 1-2 வாக்கியம் இருந்தாலும் பரவாயில்ல. The students are listening, but The students are listening அப்படின்னு வச்சுக்கலாம். அப்புறம் அடுத்தது two students are not listening. Wow, 2 students are not listening. அப்படியே என்ன பண்றாங்கங்கிறதையும் போட்டுடலாம். They are looking. Those 2 students, those போட்டுட்டு are watching, are watching, are listening outside. அவ்வளவுதான், அவ்வளவுதான். Are watching outside. 2 students, listening those the class. students are watching outside. அருமை, அருமை. ஸ்பான்சர் மேம், திருப்பி அப்படியே சொல்லுங்க. இந்த முதல் பிக்சரை அப்படியே சொல்லுங்க. 2-3 வாக்கியம் சொல்லிட்டீங்க. அப்படியே திருப்பி சொல்லுங்க முதல் பிக்சரை. எல்லாரும் எழுதிக்கோங்க. The teacher is taking class. The teacher is taking class. எல்லாரும் நோட்ஸ் எடுக்குங்க. அப்புறம் The 2 students are watching outside. The 2 students are watching outside. அருமை. அது போதும், அது போதும், அவ்வளவுதான். அப்ப அவங்க முகத்து ரியாக்ஷன் பாருங்க. டீச்சரோட முகத்து ரியாக்ஷன் ஃபர்ஸ்ட் பிக்சர்ல இவங்க 2 பேரையும் பாக்குறாங்க பாத்தீங்களா? But her face is ஏதோ ஒண்ணு பாக்குறாங்க. என்ன பாக்குறாங்க? ஆனா பாருங்க, அந்த டீச்சர் the teacher is looking at these 2 students. அது மட்டும் பார்க்கணும். இந்த பாருங்க, the teacher is looking at these 2 students. இவங்க வெளில பாக்குறதுனாலதான் அவங்களே இவங்க பாக்குறாங்க. அப்புறம் பாருங்க பிக்சர், the teacher is looking at these 2 students. அப்புறம் பிக்சர் நம்பர் 2க்கு வந்துடலாம் நீங்க. அப்புறம் another 2 students are listening the class. அது நம்ம இங்க பாத்துக்கலாம். பிக்சர் நம்பர் 1ல 2 students are listening, 2 students are watching outside or looking outside. Looking outside. The teacher is looking at these students who are watching outside. அதுதான் இந்த பாயிண்ட் நீங்க சொல்ல வந்தது. வெரி குட். ரொம்ப அருமையா இதுல நிறைய ஒர்க் பண்ணிட்டு வந்துல. இது அப்படியே நீங்க நம்பர் 2க்கு போங்க. நம்பர் 2க்கு போங்க. The teacher and the students are watching outside. Yeah, looking outside, watching outside, looking outside. Wow. Looking outside. Very good. They are looking. பாருங்க, இங்க பிக்சர்லயே சம்திங் இருக்கு. இந்த பிக்சர்லயே சம்திங் இருக்குங்க. என்னமா சொன்னீங்களே, பொம்மையா? கிட்டன் பூனைக்குட்டி கிட்டன்னு சொல்லலாம். கேட்னு சொல்லுங்க. நீங்க ரொம்ப இது பண்ணிக்க வேணாம். There is a cat. There is a cat. Cat. On the tree. On the tree. There is a cat on the tree. எல்லாரும் பேசுனதா அது யூஸ் பண்றோம். There is a cat on the tree. There is a cat on the tree. இப்ப என்ன பண்றாங்க? பிக்சர் நம்பர் 3ல பாருங்க என்ன பண்றாங்க. The teacher is going outside. Very good. The teacher is going outside. Outside. இப்ப பாருங்க இந்த கிட்ஸ் என்ன பண்றாங்க? The students are watching her. ஒண்ணு இல்ல, watching her. Watching her.
ஏன் இப்ப இருக்க ஸ்டூடெண்ட்ஸ் முகத்துல எப்படி இருக்காங்க they are happy. they are happy. அழகா சொன்னீங்க பாத்தீங்களா, அதுதான் முக்கியங்க. இது சாதாரண விஷயம் இல்ல. they are happy. தேன்னு போட்டீங்க, அந்த ஸ்டூடெண்ட்ஸ்க்கு பதிலு தே வந்ததுனால ஆர் போட்டீங்க. அப்புறம் ஒரு பெரிய அட்ஜெக்டிவ் ஹாப்பி. சின்னதா பில்டிங் பிளாக் இப்படி கொண்டு வந்து they are happy moving towards. உடனே இங்க வந்துடலாம் உடனே. The teacher is catching the rat. Wow, the catching the cat. The teacher is catching the cat. இப்ப she climbs பாத்தீங்களா, she climbs the tree. She climbs the tree. Tree னு முன்னாடியே சொல்லிட்டோம். She climbs the tree. She catches. She's catching நாலும் தப்பு இல்ல, she catches நாலும் தப்பு இல்ல. ஆனா catches னு போடுறப்ப she னு போடுறப்ப catches னா அது catches தான். she catch கிடையாது, she catches. அதான் கிராமர் நம்ம படிச்சிருக்கோம். she catches முதல் கிளாஸ்லயே படிச்சிருக்கோம். she catches the cat. இல்லனா she catches வேணும்னா she's catching the cat. Number 2 போடணும், ஏதாவது ஒண்ணுதான் போடணும். she's catching. Now அடுத்தது number 5 sponsor ma'am. Number 5 The teacher catched வராதுல, அப்ப என்ன catch, caught, catching, catches. catch, caught, catching, catches. The teacher caught the kid. Caught the cat. The children are happy. The children. இப்ப என்னன்னா children's சொல்ல கூடாது, children are happy. அருமை ஸ்பான்சர் மேம் சூப்பரா பண்ணுங்க. The children are happy. சூப்பரான ஒரு ஸ்டோரி, ரொம்ப அருமையா சிம்பிளா. இப்ப மணி என்ன பண்ண போறாருன்னா அப்படியே படிச்சு கிடப்புறாரு. பிக்சர் 1 2 3 4 5 அருமையா பண்ணீங்க ஸ்பான்சர் மேம். நீங்க நோட்ஸ் எடுத்துக்கணும். இப்ப மணி ரொம்ப நிதானமா அதை படிச்சு காட்டுவாரு. The teacher is taking the class. The students are listening. 2 students are not listening. Those students are watching outside of the window. The cat outside the window. That's half na outside the window. Outside the window. Half a cut பண்ணுங்க. The cat stucking on top of the tree. பாருங்க. The cat is stuck. எழுதிங்க பாருங்க. Sticking sticks. Is stuck. Structure number 13. அத பத்தி கவலைப்பட வேணாம். is stuck ன்னு மட்டும் போடுங்க. is stuck. The cat is stuck on top of the tree. Okay. The students are telling to the teacher. Two வேண்டாம். இப்ப என்ன தெரியுங்களா, the students and the teacher are watching. Okay sir. நான் சொல்ற மாதிரி இருந்துச்சுனா no problem. இல்லனா the children are telling the teacher. அவ்வளவுதான். two வேணாம். The children are telling the teacher. The children are telling the teacher about the cat. போடுங்க about the cat. அப்புறம் the teacher going to is going. is போடுங்க. Teacher is going outside. அவ்வளவுதான். அடுத்தது the kids are watching her. The kids are watching her. Beautiful. Teacher climbing yeah, the tree. He is climbing the tree. இல்லனா வெறும் climbs the tree. climbs. Teacher is climbs the tree. mix பண்ண கூடாது. is climbing சொல்லுங்க. Teacher is climbing சொல்லுங்க, இல்லனா climbs சொல்லுங்க. ஆனா is climbs வராது, அது மாதிரி climb ன்னு வராது. is climbing the tree. Number 2. The teacher is climbing the tree. Again அப்புறம் the teacher நான் rescue போட்டுருக்கேன் சார். அதான் அருமையான வார்த்தை. The teacher is rescuing the cat. Teacher is rescuing the cat. Yes. The children are happy. Children are happy. அப்பாடா, அருமை. இதுல சின்ன தப்பு இருந்தாலும் பாருங்க, எந்த இடத்துல நமக்கு தப்பு இருக்குன்னு அப்படியே கொண்டு வந்தோம். இப்ப என்ன பண்ண போறோம்னா, சூர்யா என்ன பண்ண போறாருன்னா மணி சொன்னதை அப்படியே சொல்ல போறாரு. அந்த ஈசு 6 பிரிச்சு மேய போறாரு. அவரு எதுவுமே தப்பு இல்லாம சொல்ல போறாரு பாருங்க. அதுதான் எது கஷ்டமோ அதை பண்ண போறாரு சூர்யா. உங்களால கொஞ்சம் கஷ்டமா இருக்குன்னா கவலை இல்ல, இதே டீம்ல இருந்து இன்னொருத்தவங்க உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுவாங்க. சூர்யா அப்படியே படிச்சு காட்டினாலும் பரவாயில்ல, நீங்க எழுதுனத 1 2 3 4 5 அருமையா சொல்லுங்க.
teacher is taking class. The two students are listening. Those two students are not listening. Very good. Those two Not listening. Are not listening. Very good. are not listening. Those two students are watching outside. Outside. Very good. Apro. The teacher is looking at these two students. At these two students. Very good. Apro. The students and teacher are looking outside. The students and teacher are looking outside. Very good. Apro. The cat is stuck on the. Is stuck. Stuck கிடையாது எழுதிக்கங்க. Stuck. Sticking. On the top of. It's அஞ்சு V1 V2 V3 V4 V5. ஓகே, என்னுடைய irregular verb நான் ஷேர் பண்றேன். இந்த 128 கரைச்சு குடிச்சிடணும். எஸ், சொல்லுங்க. There is a cat on the tree. There is a cat on the tree. அப்படியே வாங்க. நம்பர் 4 ரொம்ப முக்கியம். நம்பர் 4 முக்கியம். நிறைய ஆக்ஷன் 4ல தான் இருக்கு. The teacher is going outside. He is going outside. அப்புறம் நம்பர் 4. The kids are watching her. Very good. Kids are watching. அப்புறம் They are happy. இருங்க இங்க they are happy. Here they are happy because he is going out. Very good. அப்புறம் The teacher is climbing the tree. he is climbing the tree. அப்புறம் She rescues the cat. he rescues the cat. அப்புறம் The teacher caught the cat. she caught the cat. She got the cat. She rescued the cat. Very good. அப்புறம் The children are happy. the children are happy. Children கிடையாது. Children are happy. வா, சூர்யாக்கு ஒரு பலத்த கரகோஷம் வேணா. அருமையா பண்ணாரு. ரொம்ப சூப்பர். பிரியங்கா, ஆமிஸ் பிரியங்கா இருக்கீங்களா? எஸ் சார். அப்படியே சொல்லுங்க. இப்ப 3வது வாட்டி சொல்றோம். யாரு நோட்ஸ் எடுக்கலையோ எடுத்துக்கணும். எனக்கு ஆடியோ வேண்டும். எஸ், பிரியங்கா வந்து சொல்ல போறாங்க. அப்படியே போயிட்டே இருக்க போறாங்க. கடன்னு இந்த எல்லாம் தப்பே பண்ணக்கூடாது. அப்படியே போயிட்டே இருக்கணும். The teacher is taking class. The two students are listening class. Listening to that. Listening னு வந்தா 2 வந்துடணும். Listening வந்தா 2 வந்துடணும். அப்புறம் Two students are watching outside window. outside watching outside போது window வேண்டாம். outside the window வரும். the window தூக்கி போறதுனா தூக்கி போட்டுருங்க, வேண்டாம். make it simple. அப்புறம் The teacher is looking at these two students. very good. two students. 2 னு வந்தா students. அப்புறம் There is a cat on the tree. They are there's a cat watching. on the tree. I like it. அப்புறம் They are watching. The teacher is going outside. Very good. The kids watching her. They are watching her. The kids are watching her. ஆர விட்டுட்டீங்க பிரியங்கா. ஆர விட்டுற கூடாது. are watching her. அப்புறம் They are happy. they are happy. அப்புறம் The teacher is climbing the tree. climbing the tree. okay. அப்புறம் And the teacher is catching the cat. very good. எவ்வளவு அருமையா பிரசன்ட் கண்டினியூஸ் சொன்னாங்க. தப்பே இல்ல. is catching தப்பு இல்லாம நம்ம த்ரெட் பண்ணுவோம். is catching the cat. அப்புறம் The teacher got the cat. இருங்க. is getting the cat. gets the cat. நீங்க பிரசன்ட்லயே சொல்லலாம். எல்லாமே பிரசன்ட்ல போட்டு விட்டுருங்க பிரியங்கா. Okay sir. so she is having the cat in her hand. இல்லையா? in her hand. அப்ப என்ன நடக்குதுங்க எல்லாரும்? they're all பிரியங்கா இருக்கீங்களா? they're all they are all happy. they're all happy. இப்ப பிரியங்கா ஒரு வாட்டி ஃபாஸ்டா சொல்லிடுறீங்களா? 1 2 3 4 5 1 2 3 4 5 அந்த லாஸ்ட்க்கு மொத பாயிண்ட் எனக்கு புரியல சார். டீச்சர் அந்த கேட்ட கொண்டு வராங்களா சார், அது எப்படி சொல்லணும்? ரெஸ்கியூட்னு ஒரு வார்த்தை யூஸ் பண்ணாரு பாருங்க மணி. ஓகே. the teacher rescued the cat. காப்பாத்திட்டாங்க. she is bringing the cat. பாருங்க, she is bringing the cat. everyone is happy. all are happy. okay. rescued னு போட்டாலே போதும், காப்பாத்திட்டாங்க அப்படின்னு. The teacher is taking class. The two students are listening to class. Two students are watching outside
Okay. The teacher is looking at these two students. There is a cat on the tree. They are watching. The teacher is going outside. Beautiful. The kids are watching her. Yeah, amazing. They are happy. Very good. The teacher is catching the cat. Very good. The teacher is rescuing the cat. Rescuing. The teacher is rescuing the cat. இப்போ வந்து என்ன, she is climbing, she is catching, she is rescuing. முடிஞ்சு போச்சு. She is climbing, she is catching, she is rescuing. பாருங்க எப்படி ஒரு verb வந்து எவ்வளவு ஒரு ப்ளே பண்ணுது, எவ்வளவு முக்கியமான ரோல் ப்ளே பண்ணுது பாருங்க. எல்லாத்துலயும் she is தான் வருது. She is climbing, she is catching, she is rescuing. இந்த verb மட்டும் மாத்திட்டு இருக்கீங்க, அவ்வளவுதான். சூப்பர் பிரியங்கா, keep going. Finally they are happy. Finally all are happy, they are happy, everyone is happy. பாருங்க everyone வர்றப்ப is வருது, then வர்றப்ப all வருது, all னு வர்றப்ப r வருது. பாருங்க எப்படி மாறுது பாருங்க, என்ன அருமை. 8:15 ஆச்சு. ஒரே ஒரு நிமிஷம் மட்டும் எக்ஸ்ட்ரா எடுத்துக்கிறேன். இந்த பாருங்க எத்தனை பிக்சர் பண்ணணுமோ நான் வந்து ஷேர் பண்றேன். அது எல்லாமே நீங்க ஆடியோ கட் பண்ணணும். அது முழுவாக்கி எனக்கு இந்த இஸ்ஆர்ல தப்பு வரக்கூடாது. அதுக்காக தான் இந்த வகுப்புக்கு நீங்க வர்றீங்க. அதை கரெக்ட் பண்ணிட்டாலே பாக்கி எல்லாம் கரெக்ட் ஆயிடும். ஏன்னா ஸ்ட்ரக்சர் நம்பர் தெரியும், என்னன்னு தெரியும், எல்லாமே தெரிஞ்சிடும் உங்களுக்கு. நம்ம என்ன பேசுறோங்கிறது வேர்ப் பத்தி கவலைப்பட வேணாம், நீங்க ஆட் பண்ணிக்கிட்டே போகலாம். சரிங்களா? இர்ரெகுலர் வேர்பு, ஸ்டிக்ஸ் அதெல்லாம் சொன்ன பாத்தீங்களா, இந்த இர்ரெகுலர் வேர்பு அது நான் வந்து ஷேர் பண்றேன். மொத்தம் 23 டைப் தான் இருக்கு. 128 முக்கியமான வேர்பை ஷேர் பண்றேன். ஒரு வேர்புக்கு 5 ஃபார்ம் இருக்கும், நீங்க அதை பார்க்கணும். அதுல ஒவ்வொரு இதுக்கும் சொல்லியிருப்பேன். 23 டைப்புக்கும் 23 வீடியோ போட்டிருப்பேன். குட்டி வீடியோ போட்டிருப்பேன். தவறாம அதை நீங்க பார்க்கணும். ஏன்னா அந்த அளவு வந்து அதுல வந்து டீட்டெயிலா சொல்லியிருப்பேன். அதை நீங்க பாக்குறப்ப நல்லா புரியும். இந்த இது பாருங்க, நாளைக்கு முக்கியமான ஒரு கிளாஸ், மிஸ் பண்ண வேணாம். நிறைய நம்ம தெரிஞ்சுக்குவோம். பட் அந்த ஆடியோவோட எனக்கு வரும். ஆடியோ கட் பண்ணிட்டு வந்துடணும். காலையில 4 மணிக்கு எழுந்து கட் பண்ணாலும் எனக்கு பரவாயில்ல, ஆனா ஆடியோ எனக்கு வந்து வந்துடணும். வெரி குட், சூப்பரா பண்ணிருக்கீங்க. நிறைய இம்ப்ரூவ்மெண்ட் இருக்கு. அப்புறம் நிறைய பேர் ஆடியோ அனுப்பியிருக்கோம். இந்த இஸ்ஆர் பத்தி கவலைப்பட வேணாம், அதுக்குதான் நம்ம ஒர்க் பண்றோம். அது முடிஞ்ச அளவு இன்னைக்கு அதை நிவர்த்தி பண்ண பாருங்க. அந்த தப்பை குறைக்கிறதுக்கு பாருங்க. இஸ்ஆர் சரிங்களா? அப்புறம் இந்த கிளைம்ஸ் எஸ் போடுறது, சிங்குலரு ப்ளூரலு, அப்புறம் ஹீ ஷீட் வந்தா என்ன, ஹீக்கு அப்புறம் ஹாவ் வந்துடவே கூடாது, ஹீக்கு அப்புறம் ஹேஸ் தான் வரணும். பாத்துக்கணும். அது எல்லாமே நீங்க நிறைய ஆடியோ கட் பண்ண உங்களுக்கு வந்துடும். ஆட்டோமேட்டிக்கா வந்து சைக்கிள் ஓட்டுற மாதிரி தான். எவ்வளவு கஷ்டப்பட்டிருப்போம் ஃபர்ஸ்ட் சைக்கிள் முட்டி பேர்ந்துருக்கும் இல்லைங்களா? அப்ப எப்ப கத்துக்கிட்டோம்னே தெரியாது, வந்திருப்போம். படன்னு வந்திருப்போம். 50 வருஷம்னாலும் நீங்க சைக்கிள் ஓட்டலாம். 50 வருஷம் கழிச்சுன்னா கூட நம்ம ஓட்டலாம். அதே மாதிரிதான் இது. இந்த இஸ்ஆர் சைக்கிள் ஓட்டுற மாதிரி தான். கட்டாயமா நீங்க பாத்துக்கணும். இது பண்ணிக்கலாம். we will see tomorrow. சூப்பரா நாளைக்கு பார்க்கலாம். எல்லாருமே ஆடியோ கட் பண்ணணும். திரு, உங்களோட ஆடியோவை நான் எதிர்பார்க்கிறேன் திரு. ஓகே திரு, திவ்யா, நான் ஆடியோ வந்து எதிர்பார்க்கிறேன். பாக்கி எல்லாருமே எனக்கு அனுப்பிட்டு இருக்கோம். பாக்கி நீங்க எல்லாருமே நீங்க வந்து எனக்கு அனுப்பி விடுங்க. நன்றி. I will see you tomorrow. Super. Thank you very much. Thank you very much. Thank you very much. Thank you very much.